سيدنا محمد وعلى آل سيدنا محمد عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கேட்காமலே முஸ்லிமாக பிறக்க செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே பிறக்க செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் காமிலான ஷேகிடம் பையத்துவம் கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்கியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக இந்த ஜமான்ல முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா, எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு பயந்தார்களோ அதுதான், அதாவது ஹுப்பத் துன்யா. துன்யாவுடைய விஷயத்தில் அதிக அளவு மோகம் கொள்வது. இது மோகம் கொள்வது என்பதே மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இதுதான் ஒரு மனிதனுடைய தேவை என்று பல நிறுவனங்கள் மக்களை ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டன. முஸ்லிம்களுடன் சேர்ந்து பொதுமக்களுக்கும் இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இவ்வாறு இருப்பதுதான், அதாவது ஹுப்பே துனியாவுடன் இருப்பதுதான் மனித இயல்பு. இவ்வாறு ஒருவர் இல்லை என்றால் அவர் பிழைக்க தெரியாதவர் என்ற அளவுக்கு அவருக்கு முத்திரை கொடுக்கும் அளவிற்கு மக்களுடைய மனநிலை மாற்றப்பட்டு விட்டது. பொதுவாக உலமாக்கள் மத்தியில இருக்கும் ஒரு கருத்து. ஒரு சிங்கப்பூர்ல ஒரு ஆலிமே என்று சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இன்னொரு உஸ்தாதோட ஒரு ஃபிக்கு சட்டம் பேசிட்டு இருந்தேன். அப்ப பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த உஸ்தாத் எனக்கு பதில் அனுப்பிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அந்த நேரத்துல பாருங்க, பின்னால ஒரு விலை உயர்ந்த ஒரு வாகனம் போயிருக்கின்றது. அத இப்ப அந்த உஸ்தாத் என்ன பண்ணிட்டாருன்னா, அதை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஒரு உஸ்தாத் கேள்வி கேட்கின்றாரு, அதுக்கு இன்னொரு உஸ்தாத் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கின்றாரு. பதில் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த உஸ்தாத் என்ன பண்ணிட்டாரு, பின்னால ஒரு அழகான ஒரு வாகனம் போகுது. அது ஒரு மிக ரொம்ப பெரிய அதிகமான ஒரு வாகனம். அது போற அழகையும் சத்தத்தையும் பார்த்து அவருக்கு சிந்தனையும் திசை மாறிடுச்சு. அதனால கேள்வி கேட்டுட்டு இருந்த உஸ்தாத் அவர்கிட்ட கேள்வி கேட்கறது நிறுத்திட்டார். இதற்கு பிறகு அவரோட அண்டவில்லை. அதற்கு காரணம் அவங்க சொல்றாங்க, ஒருத்தருக்கு இல்மு இருக்குங்கிறது சரி, ஆனா இந்த இல்மு எல்லார்கிட்டையும் இருக்கும். யாரிடமிருந்து நாம் இல்மு பெற்றுக் கொள்கின்றோம் என்ற விஷயத்துல ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக இல்மு இருக்கிற இடத்துல உப்பு துனியா இருக்காது. அப்படி இருந்தால் அந்த இல்மு வெறும் மாலூமாக இருக்கின்றது, வெறும் இன்ஃபர்மேஷனாக இருக்கின்ற ஒளியே அது இல்மாக இல்லை. எந்த இல்மு பயன்பெறவில்லையோ அது இல்மு என்று ஆகாது. அது ஒரு ஏட்டுக்கல்வியாகவே இருக்குமே ஒழிய அதிலிருந்து அவர் பிரயோஜனம் அடையவில்லை என்றுதான் அர்த்தம். அப்ப உப்பு துன்யா என்பது என்ன? நமக்கு சராசரி அளவுக்கு போதுமான அளவிற்கு மீறி அதிகம் சேர்க்கணும் என்று ஆசைப்படுவது, முழு கவனமும் அதிலேயே இருப்பதற்கு பேர்தான் உப்பு துன்யா என்று சொல்லப்படுகின்றது. இப்ப நான் 4000 வெள்ளி சம்பாதிக்கிறேன், வீட்டுல நிலைமை கஷ்டமா இருக்கு, எங்க ஊருக்கு நான் நிறைய காசு அனுப்பணும், எங்க அம்மாவுக்கு வீடு வாங்கணும், எங்க வீட்டுல சிங்கப்பூர்ல எனக்கு ரொம்ப அத்தியாவசியத்துக்கு கஷ்டமா இருக்கு, நான் இன்னொரு வேலையை தேட போறேன், அதுல இன்னொரு 500 வெள்ளி சம்பளம் அதிகமா இருக்குன்னா அதுக்கு பேரு ஹுப்பு துனியா ஆகாது. ஏன்னா இவர் துனியாவுக்காக போகின்றார் என்றால் அந்த துனியாவின் மீது ஆசைக்காக போகவில்லை. துனியாவி சம்பந்தப்பட்டமான விஷயத்தில் அவர் குடும்பத்துக்கு அவர் அதிக ஊழியம் செய்ய வேண்டும் என்றும், நியாயமான ஒரு வேலையில் இருக்க வேண்டும் என்றும்,
ஒரு ஒரு அந்தஸ்துடைய ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் ஒழிய, அவர் ஹராமான ஒரு விஷயத்தில் ஈடுபடவில்லை. அதுவும் ஹலாலான வேலையாக இருந்தாலும், அவர் ஹுப்பு துன்யா காரணமற்று ஒரு விஷயம் செய்யவில்லை. மிக மிக தேவையுடைய விஷயத்துக்கு தான் அவர் அப்படி முற்படுகின்றார் என்றால், அதற்கு பேரு ஹுப்பு துன்யா ஆகாது. இதுவே நான் வந்து இப்ப 2,00,000 சொல்லிக்கு ஒரு கார் வாங்கியிருக்கேன். என்னுடைய பக்கத்து அண்டை வீட்டுக்காரர் 3,00,000 சொல்லி ஒரு கார் வாங்கியிருக்காரு. எனக்கு அது மேல ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால நான் இத வித்துட்டு நான் அத வாங்கலாம்ன்னு இருக்கேன்னா, அது பேரு ஹுப்பு துன்யா. ஏன்டா 2,00,000 காருக்கும், 3,00,000 காருக்கும் வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. பிராண்ட் தவிர. அந்த பிராண்ட நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு காட்டுறது ஹுப்பு துன்யா. இந்த மாரி விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள், அந்த மாரி இருக்கிறதுக்கு பேரு தான் ஹுப்பு துன்யா. இதுல தான் மக்கள் இப்பொழுது அதிகமாக மும்முரமாக இருக்கின்றார்கள். இப்ப ஃபிரெண்ட்ஸ் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ளணும். இவர் வந்து சாதாரண ஒரு ஃபிளைட்ல தான் போனாரு. நான் வந்து ஒரு 4, 5 மடங்கு இவன் இவரே வந்து ரூ. 500 டிக்கெட் போடுறான். நான்லாம் வந்து ஒரு ரூ. 2000 டிக்கெட் போட தானே எனக்கு ஸ்டேட்டஸ்க்கு இது ஸ்டேட்டஸ்க்காக இருக்கும். அது ஹுப்பு துன்யா. இவர் வந்து ஒரு சின்ன ஹாலிடே தான் போறாரு. நம்ம போவோம் ஒரு கனடா 10,000 20,000 செலவழிப்போம். அது ஹுப்பு துன்யா. காரணமே இல்லாமல் மக்கள்ட்ட காட்டணுங்கிறது, இந்த மாரி வளர்த்துக்கணுங்கிறது ஹுப்பு துன்யா. இந்த மாரி விஷயங்கள் தான் தற்பொழுது மிக ஸ்டாண்டர்ட். இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் லிவிங் ஆயிருச்சு. உங்கட்ட வந்து அ நீங்க வந்து அடிக்கடி நீங்க வந்து ஹாலிடே போகலையா? நீங்க வந்து ஸ்டேட்டஸ்ல லோவா இருக்கீங்க. எங்க வீட்ல வந்து நீங்க அடிக்கடி ரெனோவேஷன் பண்ணலையா? நீங்க ஸ்டேட்டஸ்ல லோவா இருக்கீங்க. நீங்க வந்து அடிக்கடி கார் மாத்தலையா? ஸ்டேட்டஸ்ல லோவா இருக்கீங்க. ஒரு சேல் வந்துருச்சு. சேல் வந்து நீங்க வந்து தேவைய வாங்காம இருக்கீங்க. ஆடை வாங்காம இருக்கீங்க. இப்ப வந்து ஆடைகள் இப்ப வந்து அது பொதுவாக சொல்லப்படும். அ ஃபிக்கு கித்தாப்ல கூட வரும். இது அப்ப உங்க உங்க ஆடைகள ஹசனாக்க ரொம்ப அழகாக்கிக்கங்க அப்டின்ட்டு இருக்கும். சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ஹசன்னா என்னன்னா, இருக்கக்கூடிய ஆடையில் சிறந்த ஆடை. இருக்கக்கூடிய ஆடையில் சிறந்த ஆடை. நீங்கள் புது ஆடை வாங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த காலத்துல ஏன் புது ஆடை வாங்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்லினார்கள் என்றால், அந்த காலத்தில் ஒரு ஆடை வாங்கினார்கள் என்றால், அந்த ஆடையத்தான் ஒரு வருடமும் போட்டிருப்பார்கள். அதுதான் மக்களுடைய இயல்பாக இருந்தது. ஒரு வீட்டுக்கு வந்து இந்த துணி துவைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைதான். ஏன் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ சுன்னத்தாக இருக்கு. குளிப்பு என்பது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சுன்னத். ஃபர்லு எப்பன்னா, அது வந்து ஒன்று சேர்ந்தால் தான் மனைவி கணவனுடன் ஒன்று சேர்ந்தால் அது ஃபர்ல் ஆகும். அது இல்லாத வரை உடல்ல எவ்ளோ அழுக்கு இருந்தாலும், அது நஜீஸாக இருந்தாலும், அத தொடச்சா போதும். குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த குளியல் என்பது வாரத்துக்கு ஒரு தடவ தான் சுன்னத்து. சுன்னத்து தான். அந்த சுன்னத்தை பேணவில்லை. காரணம் என்ற தண்ணி வசதி இல்லன்னா, அது அது வந்து ஒரு மக்ரூஹா கூட கருதப்படாது. ஏன்னா அவரால இயலவில்லை. அந்த அளவுக்கு இப்ப எப்படின்னா, அ ஓவர் எம்பசிஸ் கிளென்லினஸ்ங்கிற பேர்ல அ தண்ணீர வீண் விரயம் செய்வது. தண்ணீரை வீண் விரயம் செய்ய அது மட்டும் இல்லாமல், அ அதன வந்து ஒரு நார்மல் ஆக்கிட்டாங்க. தண்ணீர வீணாக்குறது. இப்ப வந்து பொதுவாக வந்து பள்ளிவாசல்ல கூட போனாலும், தண்ணி அப்படியே வேகமா அடிச்சு விட்டு உது செய்றார்கள். அது ஒரு கட்டத்துக்கு மக்ரூவா தாண்டி ஹராம் பக்கமே போயிருது. ஏன்னா தண்ணீரை காரணமே இல்லாம தண்ணீரை வீண் செய்வது ஹராம். அதிக அளவு கொண்டு தண்ணீரை எடுத்து வச்சு உது செய்றது மக்ரூ. ஏன்னா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் வந்து உது எடுத்துட்டு வராரு. அவர் முகத்துல அவ்ளோ தண்ணி வடியுது. பார்க்கறதுலயே தெரியுது அவர் வந்து அவருடைய உது வந்து மக்ரூன்னு தெரியுது அப்படின்னு ஹசன் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஏன்னா அவ்ளோ தண்ணி வடியுதாம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1/2 லிட்டருக்கு மேல தண்ணி பயன்படுத்த மாட்டாங்க. உது எடுக்கிறதுக்கு. 1/2 லிட்டர்ங்கிறது ஒரு நம்ம ஒரு பாட்டில்ல ஒரு சின்ன பாட்டில் அளவு தான். அந்த அளவு வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்ளோ உழுவும் கழுப்பாங்க. 3 கழுவை கழுவுவார்கள். 3 முறை கழுவியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் உறுப்புலாம் பெருசு பெருசா இருக்கும். பெரிய முகம், பெரிய நெத்தி, நீண்ட கூந்தல், கால்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பாதம் மிக பெரியது. அந்த அளவு கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த 1/2 லிட்டர்ல வச்சு தண்ணி பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப என்னன்னா தண்ணி இருக்குங்கிறது காரணத்தால எல்லாரும் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹுப்பு துன்யால ஒரு அங்கமாயிரும். ஏன்னா நீங்க வந்து ஏன் இது ஏன் ஹுப்பு துன்யா ஆச்சுன்னா, நீங்க எதன் பக்கம் சிந்தனை போட வேண்டும் என்று உங்களுக்கு வந்து விதிக்கப்பட்டிருந்ததோ, அதன் பக்கம் போடாம நீங்க எது பக்கமா போயிட்டீங்க. ஏன்? நீங்க வந்து அடிப்படை இல்ம தேடி இருக்கணும். மாறாக நீங்க மற்ற இல்ம தேடி துனியா பக்கம் போயிட்டீங்க. எந்தெந்த இல்ம தேடணுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்ற அளவுக்கு போயிருச்சு. இந்த காலத்தில் எப்படி ஆயிருச்சுன்னா, சுன்னத்து தொழுதால் எதுக்கு சுன்னத்த தொழுதுகிட்டு? இதெல்லாம் அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு ஆயாச்சு. சுன்னத்து தானே அப்படிங்கிற கட்டம் வந்துருச்சு. ஃபர்ல வந்து
செஞ்சா கூட இப்ப வந்து ஒரு மாரியா பார்க்குறாங்க. இது வந்து இந்த காலத்துல உள்ள முஸ்லிம்களுடைய நிலையாக இருக்கின்றது. அதனால தான் நாம் வந்து இல்ம கத்துக்கிறோம்னா, ஒரு அந்த இல்முக்கு தகுதியுடையவர்களாய் போய் சேர்ந்து தான் இல்மை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்த நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையே வைக்கல. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்காமலே ஒரு சிறந்த ஒரு தரீக்கத்துல நம்மள இந்த தரீக்கத்துல எப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யாருக்கும் போற வரவருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இந்த இல்ம குடுக்க மாட்டான். ஏன்னா, அந்த சப்ஜெக்ட்டே ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட். இந்த காலத்துல அடிப்படை ஃபிக்கே தெரியாத இருக்கிற மக்கள் மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள நம்மள சேர்த்துட்டான். அதாவது ரொம்ப பெரிய தர்ஜாத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள உயர்த்தி வச்சிருக்கின்றான். அது ஏன்னா, நம்ம ஷேகுடைய அருகாமையில் இருப்பதன் காரணத்தில் மட்டுமே தான் இதெல்லாம் நமக்கு சிந்தனைக்கே வருகின்றது. இப்ப நாம பேசுகின்ற இவ்வளவு நேரம் படிக்கப்பட்ட அந்த இல்முக்கள் எல்லாமே எந்த அளவுக்கு எந்த அளவுக்குன்னா, அந்த ஷரியத்துல நிலையான உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்மு தான் இந்த தரீக்கத்துடைய இல்மு. ஆனால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பல மக்கள் தரீக்கத்துக்கு வரும்போது, அவர்களிடம் ஷரியத்து கூட ஒழுங்கா இல்லை, என்னை உட்பட. அந்த ஷரியத்தின் மீது எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. எதெல்லாம் தாதா சர்கார் சொன்னாங்களோ, ஒரு சட்டத்தின் மீது அ கோபம் கொள்வது. இதெல்லாம் எப்படி ஒரு சட்டமா இருக்குன்னு நினைச்சாலே ஷிர்காம். அந்த ஷிர்க்ல தான் பல பேர் மூழ்கி இருந்தோம். வெளிரங்க ஷிர்க்குன்னு சரக்கா சொல்லிட்டாங்க. அந்த வெளிரங்க ஷிர்க்ல தான் இவ்ளோ நாள் இருந்திருக்கோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கருமை பார்வை கொண்டு தனது ஷேகோட நம்ம இணைத்து விட்டான். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு வரைக்கும் 5 வேளை தொழணுமா? ஜக்காத்து கொடுக்கணுமா? முஜாஹத நஃப்ஸ் செய்யணுமா? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பாரமாக இருக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் காதலிக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விட்டான். ஏன்னா ஏன் எப்படி மாத்துனான்னா, அவனுடைய வலியுடைய முஹப்பத்த நமக்கு குடுத்தான். அந்தடைய முஹப்பத்தினுடைய அந்த அந்த வெளிப்பாடு தான் நம்முடைய உணர்வுகளில் எல்லாமே. ஏன்னா, இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி சொல்றாங்க. இப்ப நம்ப இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ்ங்கிற வசனத்துல, நீங்க ரசூலுல்லாஹ் மீது ஹுப்பு வைங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த ஹுப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு இராத தான். ஹுப்புங்கிறது இராதத்துல ஒரு ஒரு அங்கம். நா நாட்டம். ஒருவர் நாடணுமா. அதாவது காதல்ங்கிறது சும்மா அப்படியே வந்துராதுங்கிறாங்க. முயற்சி போட்டு செய்யணும்ங்கிறாங்க. இதுல நீங்க முயற்சி போடலன்னா, அந்த ஹுப்பு பக்கம் வர வாய்ப்பே இல்லை. அப்படின்னா நாட்டம் வந்துச்சுன்னா, அடுத்த ஸ்டாப் என்னன்னா ஃபேல். ஏன்னா, இமாம் அபூ ஹனீஃபா அவங்களுடைய இல்ஹாம்ல சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் பல உறுப்புகள வந்து இந்தந்த உறுப்புகள வந்து அ உர்துவுல ஏன் கழுவ வைக்கிறான்னா, ஒவ்வொரு உறுப்புலயும் ஒவ்வொரு சிஃபத்துல செஞ்ச பாவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பாவம் மன்னிப்பு மன்னிச்ச பாவமெல்லாம் வந்து அந்த தண்ணீர்ல கரைஞ்சு ஓடுறத நான் பார்க்கிறேன்ட்டு இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க. அதனால அவர்கள் சொன்னார்கள். இப்ப நீங்க வந்து உது செஞ்சுட்டீங்க. உது செஞ்ச பிறகு அந்த அந்த துணி வந்து அந்த 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 கழுவிய தண்ணி, அந்த முஸ்தஅமலான தண்ணி, பயன்படுத்தப்பட்ட தண்ணி உங்க ஆடை மீது படாம பார்த்துக்கங்க. ஏன்னா பட்டா அது நஜீஸ்ன்னு இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய முரிதாகிய இமாம் அபு யூசுப் அவர்களும், இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொன்னார்கள். எங்களுடைய ஷேகுக்கு வந்து அவங்க இல்ஹாம பார்த்தாங்க. அவங்க ஷாஹிதா அந்த ஷூது செய்தார்கள். அந்த அந்த தண்ணீல உடைய அந்த பாவம் நஜீஸாக இருந்தது. அது பட்டனால அவங்களுக்கு வந்து அந்த உடை ஆடை நஜீஸ்ன்னு சொன்னாங்க. பொதுமக்களுக்கு உங்களுக்கு இல்ஹாம் அது வரல. நீங்க அத ஷாஹிதா பார்க்கல. அதனால உங்க உடையில அந்த வுதுவோட தண்ணி பட்டா பாவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுவும் ஹனஃபி மதுஹப சேர்ந்ததுதான். ஏன்னா இப்ப மதுஹபுடைய விளக்கம் பல இருந்தாலும், இப்ப மதுஹப்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இமாம் ஹனஃபி சொல்லவில்லை. இதுதான் அபு ஹனீஃபாவுடைய மதுஹப் என்று சொல்லவில்லை. இமாம் ஷாஃபி சொல்லவில்லை. நான் இவ்வாறு தான் இமாம் ஷாஃபி என்னுடைய மதுஹபை நான் எத்தி வைக்கிறேன் என்று ஒருவரும் இமாம் அகமதாக இருக்கட்டும், இமாம் அஹமது இப்னு ஹம்பலாக இருக்கட்டும், இமாம் மாலிக்குவா இருக்கட்டும், ஒருவரும் நான் இதுதான் என்னுடைய மதுஹப் என்று சொல்லவில்லை. ஏன் அவர்கள் சொல்லவில்லை என்றால், அவரவருடைய கருத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுடைய முரிதுமார்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்தந்த இப்ப உதாரணமாக இமாம் அபூ ஹனீஃபா இருந்தார்கள். அவருடைய கருத்துப்படி அ கடல்ல இருக்கக்கூடிய உணவு எதுவுமே ஹலால் கிடையாது. ஹராம் தான் சொன்னாங்க. ஏன்னா வந்து அது வந்து இறாலாக இருக்கட்டும், மீனை தவிர மீனை தவிர எல்லா வர்க்கங்களும் ஹராம் என்று இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார்கள். இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ரூலா இருக்குன்னு சொல்லி, ஏன்னா இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடல் வர்க்கம் எல்லாமே ஹலால் சொல்லியிருக்காங்க.
அப்ப என்ன எப்படி கோர்வை செய்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறால் சாப்பிட்டது கிடையாது. சோத்தம் சாப்பிட்டது கிடையாது. நண்டு சாப்பிட்டது கிடையாது. மீன் சாப்பிட்டுருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு பார்க்கும் பொழுது, அ அப்புறம் மீன் இருக்கின்றது. ஒரு ஒரு கட்டத்துல வந்து அ சஹாபாக்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக அனுப்புனாங்க. ஒரு போருக்காக அனுப்புனாங்க. அந்த போரப்ப ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. எப்படி சாப்பிட்டாங்கன்னா, ஒரு 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 சின்ன பையில தான் அந்த கூட்டத்துக்கே அவ்வளவு பெரிய நூற்றுக்கணக்கான மக்களுக்கே ஒரு சின்ன பையில தான் பேரிச்சம்பழத்த குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பேரிச்சம்பழத்த 100 பேர் சப்பி சப்பி சாப்பிடுவாங்களாம். சப்பி சப்பி சாப்பிட்டு ஃபுல்லா முடிஞ்ச அப்புறம், இலைத்தழைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு அவருடைய மலம்லாம் புழுக்க மாரி போணுச்சாம். ஆடு ஆடு மாரி சொல்றாங்க. ஹதீஸ்ல சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல அந்த வார்த்தையே வரும். ஆட்டுடைய புழுக்கை மாரி இருந்தது. நீர் பதமே இல்லாமல் ரவுண்ட் ரவுண்டா வந்துச்சுன்னா சொன்னாங்க. அப்ப போகும்போது நாங்க ஒரு பக்கம் அந்த கடல் பக்கம் போயிட்டு இருந்தோம். கடல் பக்கம் போயிட்டு ஒரு மலை மாரி இருந்துச்சு. என்னடா கடல் பக்கம் ஒரு மலை இருக்குன்னு பார்த்தா, அங்க ஒரு பெரிய ஒரு மகளுக்கு இறந்து போய் கிடந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய மீனுங்க. ஆனா அந்த மீன் வந்து வேல். ஒரு திமிங்கிலம். ஆனா திமிங்கிலம் இன்னைக்கு சயன்ஸ் சப்ஜெக்ட்ல ஒரு பாலூட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு மீன் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபிக்கு வந்து அந்த வெஸ்டர்ன் சயின்ஸ எடுத்துக்காது. ஃபிக்கு படி என்ன சட்டம்னா, அந்த திமிங்கிலமும் அது பாலூட்டியாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு மீன் வர்க்கம் தான். அந்த மீன் வர்க்கத்தை அந்த சஹாபாக்கள் திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உப்பு கண்ல போட்டுக்கிட்டாங்க. வீணா வீணா போகக்கூடாதுன்னு சொல்லி. அதன் பிறகு அதனுடைய அதனுடைய கண்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த எண்ணெய ச ச அந்த சஹாபி சொல்றாங்க, ஒரு 10 பேர நான் வந்து அந்த மீனோட கண்ணு மேல ஏற வச்சேன். அந்த கண்ணு குழி உள்ள போக அந்த மீனுடைய எண்ணெயெல்லாம் வெளிய வந்துச்சு. அதெல்லாம் நாங்க வாளியா புடிச்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு மீன்ல எண்ணெய் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு, வெயிட் குறைஞ்சவங்கலாம் கொழு கொழுத்து திருப்பி வீட்டுக்கு போனாங்களாம். பிறகு அந்த மாமிசத்துல கொஞ்சமும் அந்த அதனுடைய எலும்பு துண்டுகளையும் பெரிய பெரிய அ இபில் 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 இ எல் இபில் ஒட்டகத்து மேல தூக்கிட்டு போனோம். அந்த அளவுக்கு கனமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மொட்டையும் கதை சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, "எனக்கு நீங்க ஒரு துண்டு தரலையான்னு?" கேட்டாங்க. அது குடுத்தாங்க. குடுத்தாங்க. சோ வந்து அந்த உப்பு கொண்டு சாப்பிடுறது சுன்னத்தா போயிருச்சு. அந்த கருவாடு. அப்ப ஸல்லல்லாஹு அந்த திமிங்கலம் சாப்பிட்டுருக்காங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்த மீனுங்கள சாப்பிடல. அதனால இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொன்னாங்கன்னா, மீன் வர்க்கம் அந்த மீனுடைய ஷேப் அந்த ரேக்ல இருந்துச்சுன்னா அது ஹலால். மத்தது எதுவும் ஹலால் இல்லன்னு சொன்னாங்க. ஹராம்னே சொல்ட்டாங்க. ஆனா இமாம் அபூ யூசுஃபும் இமாம் அஹ்மத் என்ன சொன்னாங்க, "இல்ல நீங்க வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிற மாரி இருக்கு. நாம வேண்டா ஒரு மக்ரூன்னு சொல்லிக்கலாம்." மக்ரூன்னு சொல்லிக்கலாம். இதுதான் வந்து இன்றைய காலத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹனஃபி மத்ஹபா இருந்தது. ஆனா இது வந்து இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்து இல்லையே. இமாம் அபூ ஹனீஃபாவோட கருத்து ஹனஃபி மதுபடி கருத்து ஆகாது. ஒட்டுமொத்த இமாம் ஹனஃபியாக்களுடைய கருத்து தான் அ ஹனஃபி மதுபடி கருத்தாகும். அப்படிங்கிறது தான் கருத்து. ஏன்னா, இப்ப சொன்னது போல ஒவ்வொரு இமாம்களும் ஒரு கருத்து இருந்துச்சு. முதல்ல 4 இமாம்கள் இல்ல. ஆயிரக்கணக்கான இமாம்கள் இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் இருந்துச்சு. ஒரு 200, 300, 400 வருடங்கள் கழித்த பிறகு இமாம்கள் ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சுட்டார்கள். இமாம் தபரி இப்படி சொல்றாங்க. இமாம் குர்துபி இப்படி சொல்றாங்க. இமாம் குரைஷி இப்படி சொல்றாங்க. இமாம் அ அ குஷைரி இப்படி சொல்றாங்க. இமாம் ஜலாலுத்தீன் இப்படி சொல்றாங்க. இமாம் அ அ ஜலாலைன் இப்படி சொல்றாங்க. ஒவ்வொரு இமாம்கள் சொல்லி சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் 4 கேட்டகரிய பார்த்தாங்க. 4 ஒரு குழுவ பார்த்தாங்க. அந்த ஒவ்வொரு குழுவிலும் சிமிலர் ஒரே வகையான கருத்திருப்பாடு ஏற்பட்டதால், இவர்கள் அனைவரும் இது போன்று யோசித்ததால், அதிலில் முதல் முறையாக யோசித்தவர் இமாம் அபூ ஹனீஃபா என்பதால், இந்த கூட்டத்திற்கு நாம் வைக்கும் பெயர் ஹனஃபி மத்ஹப். அப்படித்தான் மத்ஹப் என்பது உருவானது. அப்படின்னு பார்க்கும்பொழுது, மத்ஹப் என்பது உருவானதுன்னு கூட சொல்ல முடியாது. கிளாசிஃபைட் பண்ணப்பட்டது. ஒன்றிணைக்கப்பட்டது. அதன் பிறகு வரக்கூடிய இமாம்கள், இதுவே இந்த முறையிலேயே அவர்கள் சிந்தனை செய்தனால், அதற்கு பிறகு அல் ஹனஃபி அவ்வாறு தன்னைக்கு பேர் கொண்டுக்கிட்டாங்க. உதாரணமாக அப்துல் காதர் ஜிலானி அல் ஹம்பலி. அவர்கள் ஹம்பலி மத்ஹபை பின்பற்றியவர்கள். ஹம்பலி மத்ஹப்ல பெரிய ஒரு ஃபுகஹாவா இருந்திருக்காங்க. ஹம்பலி மத்ஹபுக்கு பெரிய சேவை செஞ்சிருக்காங்க. பல பல கிதாப்கள் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவுலியாக்களும் தன் பேர சொல்றதுக்கு பக்கத்துல இமாம்களுடைய பேர சேர்த்துக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இமாம்களுடைய அந்த இமாம் பேர ஏன் சேர்த்தாங்கன்னா, அந்த இமாம் போலவே நானும் சிந்திக்கின்றேன் என்பதை சொல்லிக் காட்டுவதற்காக. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு தனி நபரும் அ ஒரு அ ஒரு கூட்டத்தை வந்து பிரதிபலிக்க முடியாது. இப்ப ஹனஃபியாக்கள் சொல்றாங்கன்னா, இமாம் அபு ஹனீஃபா மட்டும் சொல்லவில்லை. அபு ஹனீஃபா அவர்களுடைய முரீதாகவும், அவருடைய முறையும் இந்த காலம் வரை எத்தனை பேரு இமாம்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் சொன்ன கருத்து தான் ஹனஃபியாக்களுடைய கருத்தாகும். ஒரு நபர்
உம்மத்தை பிரதிபலிக்கின்றார்கள் என்றால் அது ஒரே ஒரு நபர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவர்கள் மட்டும்தான் அந்த உம்மத்தையே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அ ஒருவராக அல்லாஹ் சுப்ஹானஹு தேர்ந்தெடுத்தான். அதனால தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கொடியை பிடித்துட்டு இருப்பேன். என் கொடியை பிடித்துட்டு இருக்கும் பொழுது என் பின்னால் என்னை பின்பற்றியவர்கள் பின்னால் இருப்பார்கள். அந்த 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 ஜமாத் ஸல்லல்லாஹு சுன்னத்து வல் ஜமாத்ன்னு சொல்ல, ஜமாத்தாளர்கள் சொன்னார்கள். ஒன்று கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் நமது யக்கீன், நமது அசைக்கக்கூடிய யக்கீன், நமது ஷேகுமார்கள் அங்கதான் இருப்பார்கள். இப்ப நாம பார்க்கும் பொழுது நம்ம ஷேக தனியா கைராக பின்பற்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஹக்ல நம்ம பின்பற்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப நம்ம ஷேக் ரொம்ப அண்டிலாம், ரொம்ப தூரமாகலாம் இல்லை. மிக மிக குறுபலதான் இருக்காங்க. இன்னும் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அ அந்த அ அந்த ஹுதைபியா உடன்படிக்கை அப்ப ஒரே ஒரு சஹாபிய மட்டும் அனுப்புனாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அனுப்புனாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்க பயத்து கொடுக்கிறது இல்லை. இந்த கை எனது கை, இந்த கை வந்து இந்த கை என் கை கூட சொல்லல. இது கை அல்லாஹ்வோட கை. இது வந்து உஸ்மானுடைய கை. நான் அவருக்காக பைத் செய்து அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையை கை குடுத்துட்டாங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் நமது ஷேக் கைய பிடிச்சிருக்கோம். ஷேக் கடைசி பிடிச்சு நம்ம ரசூலோட கைய தான் பிடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம யக்கீன் வைக்கலாம். ஏன்னா சொன்னவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லின் மீது ஒரு குறை கண்டாலும் அவர் காஃபிரா போனார்னு அர்த்தம். ஏன்னா அத்தியுல்லாஹ் அத்தியு ரசூல். குரானை மட்டும் ஈமான் கொள்வது வந்து ஈமான் கொள்வதில்லை. ஹதீஸையும் ஈமான் கொள்ளணும். அதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நாவாலே சொல்லினார்கள் என்றால் அதுல வந்து ஒரு கடுகளவேனும் சந்தேகமே கொள்ளக்கூடாது. அப்படி கொண்டால் அவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஸ்டின் பண்ணிட்டாரு. கொஸ்டின் பண்ணிட்டாருன்னா அவரு நிராகரித்து விட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்துட்டாரு. ஈமானே போயிருச்சு. என்றால் இந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்ப யக்கீன் கொள்ளணும். அதனாலதான் இந்த ஹுப்போடைய விஷயம் ஏன் ஒரு இதாதத் சொன்னாங்கன்னா, எஃபர்ட் போடணும். அந்த ஷேக்ல அ சதா அல்லாஹ்ட்டயே முறையிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். திக்ர் வரலையா அல்லாஹ்ட்ட கேட்கணும். அந்த ஷேக்ல ஹக்க தரிசிக்க முடியலையா அதையும் ஷேக்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா இந்த விஷயம் வந்து அ இமாம் அத்தாயிலா இஸ்கந்தரி அவர்களுடைய ஷேக் பேரு அவங்களுடைய ஷேக் பேரு மறக்குது. அல் முர்சி. அவருடைய ஷேக் பேரு அபுல் ஹசன். அபுல் ஹசன் அல் ஷாதிலி. அவங்க தான் வந்து ஷாதிலியாவுடைய முதல் ஷேகாக இருந்தார்கள். அவங்க இப்ப ஏன் ஷாதிலியான்னு வந்துச்சுன்னா, அங்க ஷாதுலா அப்படிங்கிற துனிசியா நகரத்துல ஒரு ஒரு கிராமத்துல இருந்தனால, அவர்களிடம் யார் யார பயத்த வாங்கினாலும் அவங்களுக்கு ஷாதிலியான்னு பேர் இருந்துச்சு. அவர்கள் வந்து அந்த ஷேக் வந்து எந்த ஒரு கிதாபையும் எழுதலையாம். அது ஏன் நீங்க எந்த ஒரு கிதாபையும் எழுதல அப்படின்னு கேட்டதற்கு, இது வந்து ஆஹ் எழுதி எழுதி வரக்கூடிய எழுதி படிச்சு விளங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. இது வந்து உடன் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அதனாலதான் நான் வந்து எந்த விஷயமும் எழுதல. என்னுடைய கித்தாபு வேணுமா? என் கூட இருந்தாங்களே முரிதுமார்கள். அதுதான் என்னுடைய கித்தாபு. அங்க அவங்கள படிச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. இமாம் ஷாதிலி சொல்றாங்க. அபுல் ஹசன் ஷாதிலி சொல்றாங்க. அவங்க யாருன்னா அஹ்லுல் பைத் அவங்க. அவங்க அஹ்லுல் பைத். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் ஈசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சத்துல வந்தவர்கள் தான் அபுல் ஹசன் அலி தக்கியுதீன். அவங்க பேரு தக்கியுதீன்ங்கிறது அவங்களுக்கு கிடைச்ச பட்டம். அபுல் ஹசன்ங்கிறது அவங்களுடைய மகன் பேரு. அவருடைய பேரு அலி அஷாதிலி. அவர்கள் தான் ஷாதிலி மதப துவக்கினார்கள் என்றால் துவக்கவில்லை. நான் துவங்குகின்றேன் என்று சொல்லவில்லை. அந்த நேரத்துல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அவர்களுக்கு இல்ஹாம் வந்து அவ்வளவு அதிகமாக வந்துச்சு. எந்த அளவுக்கு அதிகமா வந்துச்சுன்னா, அந்தந்த நேரத்துல இருக்கக்கூடிய பெரிய முஃபஸ்ஸிரின் பெரிய 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 உலமாக்கள், பெரிய அவுலியாக்கள்லாம் வந்து ஒரு கூட்டத்துல வந்து பேசுவாங்களாம். ஆனால் இமாம் ஷாதிலி மட்டும் ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், நீங்களாம் வந்து இவ்வளவு நேரம் பேசுனீங்க. அப்ப நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல இல்ல நீங்க பேசுனதான் வந்து நீங்க வந்தாச்சு இப்படி பேசாம இருக்க முடியும். நீங்களும் பேசுங்கண்ணே அப்படி சொல்லுவாங்களாம். அதுக்கு இமாம் ஷாதிலி 1 மணி நேரம் சைலண்டா இருப்பாங்களாம். 1 மணி நேரம் சைலண்ட் ஆன பிறகு அவ்வளவு நேரம் பேசிருக்காங்க. பேச முடிச்ச அப்புறம் அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க பேசுனது இருக்கே, நாங்க பேசுனதுலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசுனது அப்படியே அக்கே வந்து பேசுன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. பேசுனது யாரும் ரெக்கார்டு பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க அனுமதியே கொடுக்கலையாம். இதெல்லாம் வந்து நீங்க என்ன முறித கேட்டு வழங்கிக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய முறிதுக்கு பிறகுதான் வந்தவர்கள் அத்தாயில்லா அலெக்சாந்திரி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் வந்து முயற்சி பண்றேன். எனது ஷேக் சொன்னது கொடுத்து நான் முயற்சி பண்றேன்.
அவர்கள் முழுமதியாக இந்த வார்த்தைகள் சொன்னார்ன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் பொய் சொல்லல. என்னால எவ்வளவு கிரகிக்க முடியுமோ அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். நீங்க படிச்சு ப பயன்பெற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதெல்லாம் வந்து அ இதெல்லாம் நடந்து ஒரு ஒரு 900 900 இயர்ஸ் அகோ நடந்த ஒரு விஷயங்கள். அப்படின்னா அந்த காலத்துல அந்த ஒரு பேண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு ஒரு 400, 500 வருடங்களுக்கு பிறகு அவுலியாக்களுடைய தோற்றங்கள் தான், அவர்களுடைய சொற்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து பற்றி பிடித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதற்கு பிறகு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து வரவில்லை. அவ்ளோ இல்ஹாமாத்துகள் அ சூஃபியாக்கள் பெற்றார்கள். அந்த அளவுக்கு அந்த அந்த சூஃபியாக்களுடைய தஃப்சீர்ன்னு இருக்கின்றது. இல்முல் கலாமுடைய தஃப்சீர் இருக்குது. ஸாத்தி சிஃபத் ஆஃபல் ஆசார்ங்கிற பாடத்த ரொம்ப வெளிப்படையா சொன்னார்கள். இந்த போற விளக்கங்கள்லாம் முன் 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 சென்றவர்கள் கொடுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டது. இன்று வரைக்கும் யாரும் அந்த மாரி மேட்ச் பண்ணி எழுதவே முடியல. ஒரு குரானுக்கு இந்த இந்த ஒரு குரானுக்கு இந்த மாரிலாம் சிந்திக்க முடியுமான்னா, அவரு நெனச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா வந்து அ குரான் விரிவுரையாளர்கள் எப்படி பண்ணார்கள் என்றால், அவங்களுடைய முழுமதியாக ஷரியத்துடைய பேசிஸ் தான். இல்ல வரலாறு பேசிஸா இருக்கும். இல்ல அஹ்காமுடைய பேசிஸா இருக்கும். இல்ல கஸஸுல் அன்பியா அன் ச நபிமார்களுடைய சரிதையாக இருக்குமே ஒழிய, அ மாரிஃபா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவ்வளவு மக்கள் பேசினால் கூட அதை யாரும் எழுத்து வடிவத்தில் எழுதலை. ஆனால் இது போன்ற அவுலியாக்கள் எழுதி எழுதி நமக்காக வைத்து விட்டார்கள். ஆனால் இங்க என்ன நமக்கு என்ன முஜாஹதா இருக்குன்னா, இது போன்ற ஒரு இமாம்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நமது ஷேகுடைய காலை நாம் அண்டாத வரையில். ஏன்னா எனக்கு சொல்லிக்கின்றேன், இமாம் ஃபக்ருதீன் யாசிர் யாசி யாருன்னு எனக்கு தெரியாது. அ அ இமாம் கசாலி யாருன்னு எனக்கு தெரியாது. முஹியுத்தீன் இப்னு அரபி யாருன்னு எனக்கு தெரியாது. இவர்கள் யாருன்னு தெரியாது. என்னுடைய ஷேக் இவருடைய பெயரை அவங்க தன் நாவிலே சொல்லாத வரையில் எனக்கு இவர்கள்லாம் யாரும் என்றே தெரியாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று அவர்கள் பேசிய இல்மை நம் நாவில் வெளியாக்குகின்றான். அதுவும் அவர்கள் என்னென்ன மொழியில பேசுறாங்க. ஃபுஸ்ஹா அரபி. வ களங்கமற்ற அரபியில பேசியிருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது தாய்மொழியில் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். பேச மட்டும் இல்லாமல் அவர்கள் எந்த இல்மிலே அவர்கள் லயித்தார்களோ, அதனை லயிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஏன்னா தாதா சர்க்கார் ஹைதராபாத் சர்க்கார் ஞாபகப்படுத்திட்டு போனாங்க. இந்த தரிக்கத்துங்கிறது புழங்கக்கூடிய ஒரு விஷயம். பீர்பாய் கூட படிச்சாரு. தாதா சர்க்கார் சொல்றாங்கல்ல, இந்த சரித்திர தக்குவா இருக்கின்றது, ஹகீகத்து தக்குவா இருக்குது, மாரிஃபத் தக்குவா இருக்கின்றது. ஆனா தரிக்கத்து தக்குவா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க மஹ்லூகோட ஹேண்டில் பண்றீங்க. மஹ்லூகோட ஹேண்டில் பண்ணும்போது நம்மளோட அனா தான் வெளிய வந்து நிக்குமே ஒழிய, அந்த அனாவை உடைச்சுட்டு, அந்த அந்த மஹ்லூக்ல அந்த கூவத்த ஜாஹிர் ஆகும்போது, அது ஹக்குடைய ஜாஹிர் தான், ஹக்குடைய கூவத்துடைய ஜாஹிரத்து தான் இருக்குன்றது அந்த அந்த இஸ்பாத்தா இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா சதா காலமும் ஒருத்தர் வந்து பிரச்சனை குடுக்காருன்னா, அந்த ஒருத்தர் மேல தான் கோவம் வருமே தவிர, அ தன் மேல தான் வந்து கோவம் வரணும். ஏன்னா அந்த நேரத்துல நான் வந்து ஹக்குடைய கூவத்த அ சாபித் பண்ணாம, நான் வந்து க மஹ்லூக்குக்கு தான் அந்த கூவத்த சொந்தம்ன்னு இவ்வளவு காலம் பார்த்துட்டு, நான் என் கோவத்த போட்டேன். ஆனா அவன் மேல போட்டது எல்லாமே நான் அவரு மேல போடல. யா அல்லாஹ் நான் உன் மேல தான் இவ்வளவு நாள் போட்டுட்டு இருந்திருக்கேன். ஏன்னா அவருக்கு அவரு அவர் தோட்டத்துல காய்ச்சி எடுத்துக்கிட்டு இருந்ததே அல்லாஹ் தான். ம். எ என்னோட என் எ நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய கைசேதமாக இருக்கின்றது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கின்றான். மறந்தாலும் நம்ம சர்க்கார் சொல்லிக் குடுத்திருக்காங்க. மறந்தாலும் அத திருப்பி ரீகால் பண்ணி, திருப்பி ரீகால் எப்படி வந்து ஒரு தொழுகையை விட்டு போனால், அதுக்கு அதுக்கு பரிகாரம் என்றால் கதா தொழுகை தான் அதுக்கு பரிகாரம். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றதுக்கு பரிகாரம் கிடையாது. இப்ப நான் வந்து அசர் தொழுகை மறந்துட்டேன்னா, யா அல்லாஹ் எனக்கு நான் அந்த மறந்துட்டேன். மன்னிச்சிடுன்னு சொல்றதுக்கு பேரு பரிகாரம் இல்லை. உண்மையான பாவ மன்னிப்பு தேடுதல் என்றால், அந்த அசர் தொழுகையை கலா செய்து தொழுவது தான். அதுபோல, இப்ப நம்ப தரிக்கத்துல தௌபா செய்யணும். தரிக்கத்துல தௌபா நான் மறந்துட்டேன். இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு. இவ்வளவு நன்மைகள் எனக்கு நடந்தன. இவ்வளவு தீமைகள் எனக்கு நடந்தன. இவ்வளவு லாபம் வந்துச்சு. எனக்கு நஷ்டம் வந்துச்சு. இந்த லாபத்துல நான் அந்த நேரத்துல பார்க்க மறந்துட்டேன். இருந்தாலும், தூங்குறதுக்கு முன்னாலச்சும் இதெல்லாம் ரீகால் பண்ணி, இதெல்லாம் வந்து ஹக்குடைய தூவத்துக்கு முன்னால நடந்துச்சுன்னு சொல்லி, ஒவ்வொரு விஷயமாக இஸ்பாத் செய்யணும். நஃபி செய்து, அவரிலே ஏற்பட்ட கூவத் எல்லாமே அந்த மகளுக்கு சொந்தம் இல்ல. அந்த இது நிச்சயமாக அவருடன் இந்த அல்லாஹ் தான் சொந்தம்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் செய்வது ஒவ்வொரு முறிதுக்கும் கடமையாக இருக்கின்றது. இத நான் எனக்கே ரொம்ப முக்கியமா சொல்லிக்கின்றேன். ஏன்னா, மறதியுடைய விஷயம் தான் அ ரொம்ப பெரிய காரணமா இருக்கின்றது. அது மறதிக்கு காரணம் என்னவென்றால், ஹுப்பு துனியா தான். அ முதல்ல சொன்ன பாயிண்டே அதுதான். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த விஷயத்த ரொம்ப பயப்படுறாங்க என்றுன்னா, ஹுப்பு துனியா தான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹுப்பு துனியாங்கிறது அந்த இன்னொரு ஹதீஸ்ல கூட வந்திருக்கின்றது. கடைசி நேரத்துல அதாவது கியாமத் வரக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னா, கடல்ல இருக்கிற நுரை அளவுக்கு அவ்வளவு அதிகமா இருப்பாங்க. அவ்வளவு அதிகமா இருப்பாங்களாம். ஆனா அவர்களுக்கு எல்லாமே ஹுப்பு துனியா அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க.
அந்த ஹுப்பு துனியா என்னன்னா, அ எப்படி அந்த துனியாவுல வந்து வாழலாம், ரொம்ப அந்தஸ்தோட வாழலாம்ங்கிற விஷயத்துல ரொம்ப மும்முரமாக இருக்குமே ஒழிய, அல்லாஹ் ரசூல் பக்கம் வந்து சிந்தனை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மை காப்பாற்றி விட்டான். ஏன்னா, அந்த பாரி கூட்டத்துல நம்ம விழல. மாறாக உள்ரங்க விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆனா இந்த உள்ரங்க விஷயம் இது பல பேர் அந்த ஸ்டேட்டஸ் நம்ம இல்லையே! அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த உள்ரங்க ஸ்டேட்டஸ் ரொம்ப ஏன் முக்கியமாக இருக்குதுன்னா, இந்த உள்ரங்கம் அசிங்கமா போயிருச்சுன்னா, வெளிரங்கமும் கண்டிப்பா அசிங்கமா போகும். ஏன்னா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு 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 மனிதனுடைய உறுப்பு ஒன்று இருக்கின்றது. அந்த உறுப்பு ஒழுங்கா இருந்துச்சுன்னா, அவர் ஒட்டுமொத்த உறுப்பும் ஒழுங்கா இருக்கும். அந்த உறுப்பு சீக்கா போயிருச்சுன்னா, ஒட்டுமொத்த உறுப்பும் ஒட்டுமொத்த உடலும் சீக்கா போயிரும். அதுதான் கல்புன்னு சொன்னாங்க. எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க உறுப்புன்னு சொன்னதுக்காக, அது வந்து ஒரு ஜட பொருள்னு வழங்க வழங்க தேவையில்லை. அது வந்து கல்புடைய ஹாலாக இருக்கின்றது. அந்த ஹால் அது எப்படி இருக்குன்னா, முழுமதியாக அந்த கல்புங்கிறது வந்து காதலிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு பல பல ஓ கவிஞர் சொல்லுவாங்க. என் காதுல வந்து என் கல்புலேருந்து வெளியாவுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து குர்ஆன் ஆயத்துல வந்து இமாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லும்பொழுது, ஜுலைஹா அவர்கள் வந்து ஆசைப்படும் பொழுது சொல்றான், அந் அந்த மோகம் வந்து இதயம் வந்து இதயமாக இல்லையாம். அதுக்கு மேல ஒரு உறை ஜவ்வு இருக்கின்றதாம். அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி அந்த மோகம் வந்து அவனுடைய கல்ப வந்து சூழ்ந்து விட்டது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல சொல்றான். அப்படி இருக்கும் பொழுது, அ அந்த துனியாவுடைய மொஹப்பத்து கல்ப சூழ்ந்துருச்சுன்னா, கல்புலேருந்து வெளி வருவது ஒண்ணுமே வெளிவராது. அந்த அதனால தான் அந்த ஹுப்பு துனியாங்கிற மேட்டர் விஷயத்துல ரொம்ப முஜாஹதா செய்வது ரொம்ப பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. ரொம்ப நுணுக்கமான விஷயம் என்னன்னா, யாரும் நம்ம ஃபக்கீரா போகணும், மிஸ்கினா போகணும்னு சொல்லவே இல்லை. உப்பு துனியா மேட்டர்ஸ்ல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். தாராளமா கோடீஸ்வரன் ஆகலாம். தாராளமா நாட்டுடைய அதிபர் ஆகலாம். என்ன வேணா ஆகலாம். ஆனா கல்புல இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் எதுக்காக செய்றோங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது இமாம் கஸாலி நெறைய கிதாப் எழுதியிருக்காங்க. அவங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பொதுவாக பல ப ப ப அந்த காலத்துல இருக்கக்கூடிய சூஃபியாக்கள்லாம் வந்து தன் முரீதுமார்கள வந்து காசு கூட சேர்க்க விட மாட்டாங்களாம். ஏன்னா காசு வந்தாலே டக்குனு வந்து கல்ப பாதிச்சுரும். அப்படிங்கிறதுக்காக தன்னோடயே சேர்த்து வச்சிருப்பாங்களாம். ஒரு பெரிய ஒரு வீட்ட கட்டிருவாங்களாம். தன் வீட்லயே வந்து ஒரு பல அறைகள் இருக்குமாம். அந்த முரீத வந்து அந்த ரூம் விட்டு வெளிய வர விட மாட்டாங்களாம். அ இப்ப முரீதுக்கு வந்து காசு சம்பாதிக்க தேவை இருக்கின்றது. அவங்களே வந்து ஒரு ஷாப்ப தொறந்துருவாங்களாம். பஸ்ரா நகர்ல அவங்களே ஒரு ஷாப்ப தொறந்து, அ நெய்ய விட்டு முரீது மகள் துணி நெய்ய விட்டுருவாங்களாம். நெய் நெய்துட்டு இருக்கும்போதெல்லாம் நெஞ்சிருக்கும்போது ஸ்டாப் பண்ணி, இப்ப சொல்லுவோம் கல்புல என்ன ஓடுதுன்னு சொல்லி, அந்த நேரத்திலே அந்த முரீத வந்து தர்பீத் செய்வாங்களாம். அந்த தன் பார்வைய விட்டு தனது முரீதை வந்து வெளிப்பக்கம் போக கூட விடமாட்டார்கள். அவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஆம் அ பஸ்ரீன் பஸ்ராவில் வாழ்ந்த சூஃபியாக்கள். அதுவும் பஸ்ரா நகர்ல. ஏன்னா அந்த இடத்துல மார்க்கெட்லாம் ஷாப்பிங் சென்டர்லாம் முதல்ல உருவான இடமே வந்து பஸ்ரியா தான். அந்த ஷாப்பிங் சென்டர் இந்த கான்செப்ட்லாம் இப்ப இவங்க வெஸ்டர்னா பண்றது எல்லாமே, அந்த காலத்துல முஸ்லிம்கள் ஏற்படுத்திய ஒரு விஷயம் தான். ஆனா அப்ப அந்த காலத்துல இவங்க பண்ற ஃபசாதுலாம் இருக்காது. ஏன்னா அங்க நடத்துனமே சூஃபியாக்கள் தான் நடத்துவாங்க. ஏன்னா வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருப்பாங்கன்னா, அவர்களே வந்து ஒரு வெளிரங்க ஒரு ஆடவர் மாதிரி ஒரு மஃப்டில போய் தான் செக் பண்ணிட்டு இருப்பாங்களாம். நீங்கலாம் வியாபாரம் ஒழுங்கா பண்றீங்களான்னு பார்ப்பாங்களாம். அப்ப வந்து ஷாப்பிங் சென்டர்லாம் ஹராம்லாம் கிடையாது. எதுக்கு நீங்க ஷாப்பிங் போறீங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த அதுதானே ஒழிய ஷாப்பிங் ஹராம்னு சொல்லவில்லை. செல்வம் சேர்ப்பது ஹராம் என்று சொல்லவில்லை. அ தாராளமா சேர்த்துக்கலாம். ஆனால் உப்பு துன்யாங்கிற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சல்லல்லாஹு வார்னிங் பண்ண ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதன் பக்கம் விழுந்து விட்டால் தரிக்கத்துடைய இல்மு போகறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா சர்க்கார் சொன்னது போல ஒரு முரிது சொன்னாங்கல்ல, முஜாஹதா செய்வது ரொம்ப கஷ்டமா இருக்கின்றது. அ நாம் செய்யக்கூடிய முஜாஹதா எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீன்று சொல்லாம இருக்கணும். ஏன்னா ரொம்ப பலவீனமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அ நமக்கு வந்து இந்த முஜாஹதாவ லேசாக்கி கொடுக்கணும். ஏன்னா பெரிய சூஃபியாக்கள் செய்த அளவுக்குலாம் நம்ம முஜாஹதா செய்யவில்லை. நாம் துனியாவ இப்ப உதாரணமாக அ எங்க அம்மா கூட ஃபோன் சொன்னாங்க. "ஆமாப்பா, உனக்கு என்ன சிங்கப்பூர்ல உட்கார்ந்துருக்கேன்னு" சொன்னாங்க. உண்மையாகத்தான் இருக்கின்றது. எங்க அம்மா படுற கஷ்டத்த நான் படல. முன்காலத்துல பட்ட கஷ்டத்த இல்ல. இப்ப படுற கஷ்டத்த கூட நான் படல. கொசுக்கடில இருக்காங்க. என்னதான் வந்து எவ்ளோ நான் காசு அனுப்புனாலும் சரி, நாகூர்ல இந்த டைம்ல இந்த டைமுக்கு வந்து கரண்ட் வராது. நான் எவ்வளவு பெரிய சிறந்த ஏர்கான் அனுப்புனாலும் சரி, அந்த டைம்ல ஏர்கான் ஆஃப் ஆயி தான் கிடக்கும். அந்த அந்த மாரி பிரச்சனை என்னால தீர்த்து வைக்க முடியாது. அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்னும் எத்தனையோ மக்கள் அ அந்த நாம ஹுப்பு துனியா வந்து முஜாஹதா பண்றதா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றார்கள்.
ஆனால் நம்முடைய ஹுப்பு துனியா அளவுக்கு நாம் என்ன முஜாஹதா செய்யணும்னா, சர்க்கார் ஞாபகப்படுத்தியது போல மஹ்லூக்ல காணப்படக்கூடிய அ குவத்து மஹ்லூக்குக்கு சொந்தம் இல்லை. அது ஹக்குக்கு தான் சொந்தம் என்று திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த ஹக்கிட்டயே திருப்பு. அந்த ஒரு விஷயத்துல தான் ரொம்ப நம்ம முஜாஹதத் நப்ஸ் செய்வதாக இருக்கின்றது. ஏன்னா, நாம் வந்து துனியா விட்டு ஓடுவதற்காக தரிக்கத்துக்கு வரவில்லை. அந்த துனியாவிலேயே ஹக்கை பெற்றுக் கொள்வதற்காக தான் நாம் தரிக்கத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஷேகுடைய எடுத்துக்காட்டு அப்படித்தான் இருக்கின்றது. நம்ம ஷேக் வந்து துனியாவை விட்டு ஓடியவர்கள் அல்ல. ஆனால் நிச்சயமாக நமது ஷேகுடைய கல்பு துனியாவுக்கு முஹப்பத்தான கல்பாக இல்லை. சதாவும் சர்க்கார பார்த்தாலே நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருவதற்கு காரணம் என்னவென்றால், சர்க்கார் அவர்கள் சதாவும் அவருடைய கல்பாக இருக்கட்டும், ரூஹாக இருக்கட்டும், சிர்ராக இருக்கட்டும், தானே எல்லாமே அல்லாஹ் மயமாகத்தான் இருக்கின்றது. அந்த யக்கீன தான் நாம நம்முடைய ஷேக அண்ட வேண்டும். நாம ஷேக பார்க்கும்போது வெறுமதியாக நான் ஷேகத்தான் பார்க்கிறேன் இல்லாம, நான் ஹக்கை தான் பார்க்கின்றேங்கிற யக்கீன்ல பார்த்தால் தான் அ நாம் அந்த ஷேக்லேருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த 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 காலத்துல வந்து ஃபசாது தான் நம்ம சுற்றி அதிகமாக இருக்கின்றது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மத்தியில ஒரு ஒரு ஷேக வச்சிருக்கான். எப்படிப்பட்ட ஒரு ஷேக வச்சிருக்கான் என்றால், ரொம்ப பிராக்டிகலான ஒரு ஷேக். நம்ம ஷேக் வந்து இதெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டுன்னு தனியா ரூம்ல உட்கார்ந்து நீங்க அல்லாஹ் அல்லாஹ்ன்னு செய்யுங்கன்னு சொல்லவே இல்ல. ஒரு நாள்ல ஒரு சில நிமிடங்களாச்சும் அல்லாஹ்வுக்காக ஒதுக்குங்க சொல்றாங்க. ஒதுக்கி, ஒதுக்கி அதே நீங்க நீளமாக்குங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு உங்க வேலைய லேசாக்குவான்னு ரொம்ப உற்சாகப்படுத்துறாங்க நம்ம ஷேக். அப்படிப்பட்ட ஒரு ஷேட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பயத்தவக்கூடிய பாக்கியத்த கொடுத்திருக்கானா, நிச்சயமாக இந்த வழி மாபெரும் ஒரு வழிதான். அந்த ஒரு விஷயத்துல எந்த ஒரு முரீதும் சந்தேகமே படக்கூடாது. அந்த ஒரு விஷயத்த தான் அ அல் முர்சியும் சரி, அ அபுல் ஹசன் அல் ஷாதிலியும் சரி ரொம்ப வலியுறுத்துறாங்க. இந்த பாதை இருக்கின்றது ரொம்ப யக்கீனுடைய பாதை. அல்லாஹ் மீது யக்கீன் வைக்கக்கூடிய பாதைகள்ன்னு சொல்லவில்ல. உங்க ஷேக் மேல நீங்க யக்கீன் வைங்க. நிச்சயமாக அவர் நாவிலிருந்து வருவதெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்ஹாமாத்தா இருக்கும்னு சொல்லி இப்ப யக்கீன் வைங்கன்னு சொல்ல அந்த ஷேக் சொல்றான். இது வந்து காதலுடைய பாதை. நீங்க எந்த அளவுக்கு உங்க ஷேக் மேல நீங்க யக்கீன் வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்க கல்ப ஓப்பன் பண்ணுவான். என்ன கல்ப ஓப்பன் என்ன இப்படி என்னதான் ஓப்பனிங் இருக்குங்க? என்னதான் ஃபுத்தூஹ் பண்ணுவான்? என்னதான் அல்லாஹ் உங்க கல்ப திறப்பானா, உங்க ஷேக் அதிக அதிகமாக காதல் செய்யக்கூடிய பாக்கியத்த அல்லாஹ் குடுப்பான். அதுதான் கல்பு திறக்குதல் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு நீங்க உங்க ஷேக் மேல நீங்க வந்து யக்கீன் வைக்கின்றோ, அந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை அறிந்தவர்களாக இருப்பீர்கள் என்று இமாம் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரும் நமது ஷேகுடைய காதலர்களாக ஆக்குவானாக. நம்ம ஷேகுடைய ஆயுள் காலத்தை நீட்டுவானாக. முரிதுமார்களுடைய இந்த ஆயுள் காலத்தை நீட்டுவானாக. வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அறியவும் அடையவும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு காமிலான செய்கை கொடுத்து நம்முடைய ஹக்கீக்கத்து என்ன விஷயங்களை வழங்கினால்தான் கருத்துக்களை பாடத்தில் முன்னுக்கு வர முடியும், முன்னேற்ற நிலையை அடைய முடியும். அதில் அதிகப்படியான ஈடுபாடுகள் வரும். இப்போ துணியோட வாழ்க்கையில பார்க்குறோம், படித்தா வெற்றி அடையலாம், படித்தா இவ்வளவு சம்பளம், எதிரி படித்தா இவ்வளவு சம்பளம் என்பதாக நாம் விளங்கித்தான் அதை ஈடுபடுகிறோம். அதை கொண்டு வெற்றி அடையும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா படைத்த நோக்கம் என்ன, பயத்துடைய நோக்கம் என்ன என்ற அடிப்படையான விஷயத்தை வழங்கினா தான் நான் முன்னேற்ற பாதையில போக முடியும். அதுக்கான ஆர்வம் உள்ளோம். இப்போ உள்ள கால நிலைமையில பெரும்பாலான மக்களை பார்க்குறோம், துனியாவுடைய ஈடுபாடுகள் தான் மேய்ச்சிருக்கு. அதில் தான் அவர்கள் மூழ்கி இருக்கிறார். ரவுப் சொன்ன மாதிரி ஹுப்ப துனியாவுடைய மஹப்பத்தை மிகைக்கிறது. என்ன காரணம் கேட்டால், நாம் நிரந்தரமாக துனியாவை வாழப்போகிறோம், அதற்கான வழிமுறைகளை நம்ம தேடி ஆகணும், சொத்து சுகங்களை சேர்க்கணும், அதுபோல மனைவி மக்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், நம்மளோட மழைக்கு பின்னால் நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும் என்ற ஆசையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பெரும்பாலான மக்கள். எல்லாவற்றெல்லாம் நமக்கு நல்ல கொடுத்தான். துனியாவுடைய ஹக்கீகத்து என்ன என்பதை வழங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான்.
குர்ஆனுடைய எவ்வளவோ விளக்கங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அல்லாஹ் ஹயாத்தின் மோசம் கொடுத்தான் என்பதாக விளங்கியிருக்கிறோம். நியமித்தமாக நம்மள அந்தஸ்துகளை அல்லாஹ் விளக்குகிறான். அல்லாஹு வலியுள்ளது ஆமனும் யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு நேசனா இருக்கிறான். அதான் அர்த்தம். அல்லாஹ் வலியுள்ளது ஆமன். அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு நேசனா இருக்கு. என்ன ஈமானுடைய அந்தஸ்துகளை நம்ம போன வாரம் பேசணும், பேசிக்கொண்டே இருக்கணும். எங்கெல்லாம் துனியாவுடைய ஈடுபாடுகள் நம்மளை கல்வு அல்லாஹ் ரசூல் பக்கம் போகக்கூடிய விஷயத்துல பலகீனம் அடையுது. லாயிலா சொன்னதுனால ஈமான் புதுப்பிக்கப்படலாம் கேட்டால் அதோட ஹக்கீகத்தை என்னால் வரும். லாயிலா கோரிக்கை என்ன, ஒரு வஸ்து பார்த்தா வஸ்துடைய கோரிக்கை என்ன வரும். சுப்பியை பார்த்தா சுப்பியை போட்டுக்க, சட்டையை பார்த்தா சட்டையை அணிஞ்சிக்க, சாப்பாடை பார்த்தா உண்டுக்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு தோட்டத்தை போ. அந்த மாதிரி கோரிக்கை லாயிலா இல்லதான் என்ன இருக்கு சொன்னா அதுவும் ஒரு கோரிக்கை தான். என்ன சொல்லுது லாயிலா இல்லதான்? என்ன அறிஞ்சிக்க, என்ன புழங்கிக்க, என்ன பயன்படுத்திக்க, வெற்றி அடைஞ்சிக்க. இந்த நாலுமே லாயிலா தான் சொல்லுது. அதே மாதிரி எந்த அளவுக்கு நாம் வளர்ந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈமானுடைய உயிர்கள் கிடைக்கும். ஈமான உயிரை கொண்டு அடையக்கூடிய பாக்கியம் என்னங்க? வாழக்கூடிய காலமெல்லாம் உலகத்திலே நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, நல்லாவே அறிந்து கொண்ட வாழ்க்கை, எல்லாருக்கும் குகப்பான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு எல்லா துணியாக கொடுக்கலாம். நியமித்தமாக நம்முடைய மூத்தோடைய சமயத்திலே ஈமானை நெற்றி பார்க்கிறோம். ஈமான்ல என்ன லா இலாஹ இல்லல்லாஹு என்று சொல்லி நம்முடைய உணர்வற்ற நிலையில நான் சொல்லுவோமா என்று சொன்னால் பெரும்பாலும் நமக்களால முடியாது. உணர்வற்ற லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் வாழ்க்கையில புழங்கக்கூடிய காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வே புழங்கக்கூடிய காலமெல்லாம் கல்புகளில் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உணர்வுகள் மிகைக்கும். நான் பல தடவை கேட்டிருக்கிறோம் சேகமாக சொன்னதை. பாக்தாதி சொன்னாங்க இல்லையா, முடிவுகளை பார்த்து முடிவுகளை சொன்னாங்க, எஜமான உங்களுக்கு சக்கராத்து இறங்கிடுச்சு, தெளிவா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த அளவுக்கு உயர்ந்த அந்த ஞானம் யாரா எழுதாக கொண்டு நமக்கு கிடைக்குன்னு சொன்னா அதுக்காக பெரிய பாக்கியம் என்ன. ஆனா அதையெல்லாம் சரியாக விளங்கி அமல்படுத்துவதை கொண்டு தான் வெற்றி கிடைக்கும். வல்லாவே இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தங்க? இப்போ நம்ம சர்க்காருடைய கிதாபை படித்தாங்க. அது சிறுக்குண்டா என்ன, குஃபுருண்டா என்ன, தக்குவாண்டா என்ன, தௌஹீதா என்ன, நிஃபாக்குண்டா என்ன, எல்லாம் வழக்கங்களாக படித்தார்கள். நான் கேட்டோம், எந்த அளவுக்கு அதில் ஈடுபடணுங்கிற ஆசை நமக்கு வருதோ அப்பதான் அதில் வெற்றி பெறும். சிறுக்குண்டா என்ன, குஃபுருண்டா என்ன, தக்குவாண்டா என்ன, தௌஹீதா என்ன என்பதாக அந்த பாடங்கள் நல்லா விளக்கி சொல்றான். அது புக்கை படித்து உடனே வந்துடாது. எந்த அளவுக்கு நாம் சேகுல தொடர்பில் இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் சேகுல தொடர்பில் இருந்து அதை கற்றுக்கொள்கிறோமோ, அதை பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றி கிடைக்கும். ஆனால் புக்கை படித்து கொண்டு வெற்றி அடையவும் முடியாது. அது அல்ல சொல்லி காமிக்கிறான், பொண்ணும் சாதிக்கேன். உண்மையாளர்கள் சொல்லக்கூடிய அல்லாவே அறிந்தவர்கள், அல்லாவே அடைந்தவர்கள் கொள்கிறீங்க, அதை கொண்டு உங்கள் கல்வியில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதாக அது குர்ஆன் சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்ல கொடுக்கலாம். அப்ப நமக்கு ஆசை வரணும், ஞானங்களோட இருக்கு என்பதை வழங்கியிருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் வெற்றி அடைந்து தீர்ந்துங்கிற ஆசை வராத வரையிலும் நாம் அதை ஈடுபடவும் முடியாது. துனியாவோட ஆசைகள் இருக்கு. சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூலில் தான் சொல்லிக் கொடுக்குறான், நல்லா படிக்கணும், அப்போதான் வெற்றி அடைய முடியும், அப்போதான் துனியாவோட வளமான வாழ்க்கை கிடைக்கும், அப்போதான் நல்லா சம்பாதிக்கலாம் என்பதாக நமக்கு போதனை செய்து படிப்புடைய உயர்வுகளை பற்றி நம்ம சொல்லி நம்ம கல்விகளில் படிப்புடைய உயர்வுகள் தெரிஞ்சு போச்சு. அதனால் படிப்பை நம்ம ஆர்வமாக படிக்கணும். அதே மாதிரி நல்ல ரசூலுடைய ஞானங்களை அடையணுங்கிற ஆசைகள் நமக்கு ஆரம்பத்தில் இல்லை. இருந்தாலும் அல்ல அவங்க சேகை கொடுத்தான். சேகை கொண்டு நம்ம அந்த ஞானங்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் இந்த ஆசையும் அல்ல உண்டாக்கிட்டு இருக்கோம். அந்த பாக்கியத்தோட அடிப்படையில் நாம் என்ன செய்யணுங்க?
துணியால் வாழக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலை அடைந்து கொண்டே நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கலாம். இந்த நிலையில் நம்ம கல்விகளில் கவலைகள் சந்தேகங்கள் வராது, துனியா பற்றி கவலைகள் வராது. அது அல்லாஹ் தாலா ராஜிக்கா இருக்கிறான், இதுக்கு நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டான், அந்த ஈமானும் வந்தோம். நாம் நம்முடைய இல்முகளை நாம் கற்றுக்கொள்ளணும், அதை முயற்சி செய்யணும், அதுபோல் வாழ்க்கையில நாம் அனுஷ்டானம் செய்யணும், பயிற்சி செய்யணும். அதை கொண்டு தான் வெற்றி அடைய முடியும். சரி, விளங்குவதை கொண்டு நமக்கு ஒன்றும் நடக்காது. விளங்குவதை நாம் பயிற்சி செய்யாத வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? ஒன்று நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள், சுய எண்ணங்கள், நாம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நல்லா ஏன் கொடுத்தான்னு கேட்டா, நான் உன்னிலே நான் இருக்கிறேன், என்னை கொண்டு நீ இருக்கிறாய் என்பதாக விளங்குவதற்காக தான் அல்லா மனசை கொடுப்பான். அந்த மனசை நாம் இதற்கு பயன்படுத்துகிறோம் கேட்டால் துனியாவோட ஆசைக்காக பயன்படுத்துகிறோம். உண்மையிலேயே அதுக்காண்டி அல்லாஹ் நம்மளை கொண்டு வரல. அல்லாஹ் கொண்டு வந்த நோக்கம் என்னங்க? அல்லாஹ் மனித குடிகளை படைத்த நோக்கம் என்ன? அல்லாஹ்வை அறிய அடையத்தான் கொண்டு வந்தான். அஸ்ரஃபுல் மஹ்லூக்காத்னு சொல்லக்கூடிய சிறந்த பாக்கியமான அந்த உணர்வுகளை நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான். மலாய்க்கத்து மார்க்காட்டும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறான், கௌபத்துள்ள வாய்க்காட்டும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறான். இதெல்லாம் என்னன்னு வழங்கினா தான் நமக்கு ஆசை ஏற்படும். மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு சரித்திரங்கள் மூலமாக நிரூபணம் ஆகுது. எப்படி அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ சாதாரணமாக ஒரு புள்ள கேட்டு கேட்டார். என்ன கேட்டார்? தம்பி, நாகூரில் போய் ஜியாரத் செய்கிறாங்களே, அஜ்மீருக்கு போய் ஜியாரத் செய்கிறாங்களே, அதெல்லாம் ஏன் என்று சரிக்கத்தில் உள்ளவர் தான் முறிதான் கேட்குறாரு, சந்தேகத்தை கேட்குறாரு. அந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது அங்கே தெளிவு கிடைக்கும். நமக்கு என்ன சந்தேகம் வருது? நமக்கு சந்தேகம் வந்தால் தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். சந்தேகம் இல்லாத ஒரு நிலையில நாம் இருந்தால் சொன்னதை கேட்டுக்கொண்டே போவதை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு நாம் விளக்கம் கிடைக்கணும். அடிப்படையான காரணம் என்னாலும் வழங்கணும். அப்போ தான் அதில் செயல்படுத்த முடியும். கல்விக்கு சந்தேகங்கள் நீங்கும். உற்சாகமான நிலையை நாம் செயல்படுத்தக்கூடிய நிலை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஞானம் பூரா இதில் இருக்குங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ல தான் இருக்கு, குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. இதெல்லாமே நாம் அறிந்து அதில் செயல்படும் போது தான் வெற்றி கிடைக்கும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான அந்த பொக்கிஷம் முழு குர்ஆனாக அல்லாஹ் கொடுத்தான். செயல்படுத்தக்கூடிய பாக்கியமான சூரத்தை அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கல்மல் நாயகம் மூலியமாக அல்லாஹ் நமக்கு வழங்க வைத்துக் கொண்டே இருக்கிறான். வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு படிப்படியாக போச்சு. அது பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே நமக்கு படிப்படியாக போச்சு. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முந்தைய நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவுலியாக்கள், நாதாக்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி காமிக்கிறான். என்கிட்ட நீங்க அதில் பயனடைந்து வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கையை நீங்களும் கடைபிடிங்கள், அதுக்குள்ள வெற்றி அடையலாம். பெரும்பாலான மக்கள் என்ன இருக்கு கவலை கேட்டா, குர்ஆனுடைய ஹதீஸுடைய கருத்துதங்கள் தெரியாததுனால நான் கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், துயரப்படுறேன், வறுமையில் இருக்கிறேன், நோயில கஷ்டப்படுறேன் என்பதாகலாம் நாம் குறைந்து கொண்டே இருக்கிறோம், அல்லா பக்கம் போகாம. அப்போ சரித்திரம் என்ன நிரூபணம் செய்து நபிமார்கள் பட்ட கஷ்டங்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் படக்கூடிய கஷ்டங்கள், அருள்மொழி நாயகம் ஸல்லல்லாஹு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு நிரூபணம் ஆகுது. அவருடைய வாழ்க்கை முறை பின்பற்றும் நான் நம்மளோட வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டே இருக்கணும். நமக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா சிரமத்தை கொடுக்கல. சிரமம் என்பது என்ன? நம்முடைய ஈமானுடைய உயர்வை அடைவதற்காகத்தான் அல்லாஹ் சிரமத்தை கொடுக்கலாம் என்று வளம். எதிகள் ஹைர் வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தஆலா ஹைரை தவிர எது செய்யக்கூடியவன். ஹைரே ஹைர் தான். அப்போ நம்ம ஏற்படக்கூடிய ஹைரும் சர்வம் அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடியது என்று வளம். அது ஹைர் தான் என்று வளம். அதுக்கு நிறைய சரித்திர குறிப்புகள் நமக்கு இருக்கு. அதெல்லாம் நாம் பேசி பல தடவை கல்வை சரிப்படுத்தி இருக்கிறோம். இருந்தாலும் நாம் வாழக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வை அறிந்து அடையக்கூடிய பாக்கியமான அந்த ஞானங்களை அடைவதை கொண்டு கல்வியில் அமைதி வரும், சந்தோஷம் வரும். எந்த நிலையில் நம்ம கல்விகளில் ஆட்டம் வராது, எந்த நிலையில் நம்ம கல்விகளில் கஷ்டம் வராது, துன்பம் வராது, துயரம் வராது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானம் தான் நமக்கு அல்லாஹ் தஆலா நசீப் ஆக்கிறது. இப்போ தாசர்கள் பிள்ளை நம்ம சொன்னாங்க இல்லையா, தர்ஜாத்துகளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க? சாலிஹீன்களுடைய தர்ஜாக்கள் நம்ம என்ன அமல் செய்கிறோம், என்ன தர்ஜாவில் இருக்கிறீங்கன்னு கேட்டான். யாருக்கும் சொல்ல தெரியல. ஏன்னு கேட்டால் எந்த தர்ஜாவில் இருக்கிறோன்னு நமக்கே தெரியலையே, அப்போதானே சொல்லுவோம். அப்போ தர்ஜாக்கள் 4 வகைன்னு சொன்னான். சாலிஹீன், சுஹதா, சித்திகின், அன்பி. தர்ஜாக்களை அடைவதற்கானது நமக்கு பாடம் இருக்கு. சாலிஹீனுடைய அமலுக்கு தர்ஜாக்களுக்கு என்ன அமல் செய்யணும், சுஹதாவுடைய தர்ஜாக்கு என்ன அமல் செய்யணும், சித்திகளுடைய அமலுக்கு என்ன நம்ம அமல் செய்யணும், அன்பியாக்களுடைய ஈமானுக்கு என்ன அமல் செய்யணும்,
நமக்கு எல்லாம் பாடங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் நாம் செயல்பட்டால்தான் அந்த தரிதாக்களை அடைய முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு அருள நாடித்தான் சேகுமார்கள் நம்மை தேடி வருகிறார். நம்மை தேடி வந்து போதனை செய்கிறார். கல்வியில் என்ன ஆட்சேபணம் வருது? ஏன் வந்து அடிக்கடி வர்றாங்க, ஏன் சிரமப்படுத்துறாங்க? அதெல்லாம் வந்தாலும் 5 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் நம்ம நேரங்களை போக்க வேண்டியதா இருக்கு. துனியாவுடைய ஈடுபாடுகளை செய்ய முடியல. பயமுறுத்துறாங்க. அவளியாக நேசிக்கணும்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் பயந்து பயந்து நாமளும் இனிமை கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். என்ன காரணம்? நம்ம துனியாவுடைய மஹப்பத் அதிகமாக இருக்கிறதுனால அதை நாம் தவிர்க்க முயற்சிக்கிறோம். அது எல்லாமே நம்ம கயிறு தான் என்று வழங்கணும். இந்த போதனை கொண்டு தான் வழங்க முடியும். எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கு. தெரிஞ்சவங்களை கேட்டுக்க நல்லா சொல்லணும். உனக்கு ஒன்றும் தெரியலையா? தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்க. அப்படி கேட்டவர்கள் தான் அந்த வழியிலே முயற்சி செய்வார்கள். நமக்காக அல்லாஹ் கொண்டு வந்தாலும் அந்த கொண்டு வந்த அன்னை நம்ம நிச்சயமா வாழ வைப்பான் என்ற சந்தேகம் கிடையாது. அல்ல நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறான். இளைஞான குழந்தைகளே நாம் அரியணும் அடையணுங்கிறதான் நல்லா பேசப்பட்டான். நாம தேடி போய் முறிவு வாங்கலை. முறிவு வாங்கக்கூடிய நிலையில நம்மை ஈடுபடுத்தி கொண்டான். இது எல்லாமே நல்ல ஒரு கயிறு செய்யக்கூடிய இது என்று அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானங்களை நாம் அறிந்து அடைந்து எல்லாம் கல்வியில் அமைதி, சந்தோஷம், நிம்மதியாக வாழக்கூடிய ஆளான அனைவரையும் பத்தி தாலிமும் பேசுறோம், தாலிம் முக்கியத்துவத்தை பத்தியும் பேசுறோம். எல்லாம் அறியறதுக்காக அடையறதுக்காக தான் நம்ம இருக்கணும். அதுதான் முக்கியம் லைஃப்ல அப்படின்னு சொல்றோம். இப்ப வேற ஒரு, அதாவது இதை பத்தி விளங்காதவர்கள் ஒரு பார்வையில பார்ப்பாங்க. என்ன வாரம் வாரம் அல்லாஹ் அறியுறது, அல்லாஹ் அடையிறது, இதை பத்தியே பேசுறாங்களே. ஏன் நாங்கெல்லாம் வந்து தொழுகை, நோன்பு, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, அப்பெல்லாம் வந்து அப்ப இது கிடைக்காதா? இல்ல பரிசு கிடைக்காதா? ஷஃபாத்து கிடைக்காதா? சொர்க்கவாதி இதோ பாருங்கன்னு சொன்னாங்களே. நார்மலா இபாதத் செஞ்சு தானே. இது நான் தரிக்கத்தணும் சொல்லி அடையிறது என்னென்ன பெருசா நுணுக்கமாலாம் பேசுறாங்களே அப்படின்லாம் ஒரு யோசனை அதுவும் நல்ல யோசனை தான். அதை தெளிவுபடுத்துறது நம்மளோட ஒரு கடமையா இருக்குல்ல. தெளிவுபடுத்துறது நாம தெளிவா இருக்கணும்ல. முக்கியம். தரிக்கத்தாங்க பெஸ்ட் கிடையாது, இதுதாங்க ஒன்லி ஒன் அப்படின்னு நாம விளங்கிக்கிறோமா, அல்லது சர்க்கார் சொன்னதை அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். அதான் சொல்லுது, எல்லாரும் அறியறது தாங்க மக்சது ஜிந்தகி அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. அது இது ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டு நாமளும் அதையே சர்க்கார் சொன்னதையும் ரிப்பீட் பண்றது ஒரு சுண்ணத்து ஷேக் தான் அப்படியே போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே அவங்க ஒன்ன உள்வாங்கி அனுபவிச்சு அல்லாஹ் ரசூலை பெற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை. ஏன்னா அதுக்கு பிறகு எல்லாமே அமைஞ்சிருது. ஆன்மீக கருத்து மட்டும் இல்ல, லாயிலா கலிமா முடியாது. யாரோட கிடைக்குது, அதை வச்சு குடும்பம் நடத்த முடியும். அது தெரியுதுன்னா அது யாரும் சொல்லி கொடுக்காம சொல்லி கொடுத்தோம். எல்லாரும் ஒழியாது கண்ணு மண் தெரிஞ்சதுனாலதான் அவன் ஊரை விட்டு ஒடியாடுறான். இங்க எல்லாம் கிடைக்கும், எல்லாம் துணியால போட்டு போறது நல்லா கிடைக்கும், அதுக்குதாங்க நீங்க வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்வாதம் வைக்கலாம். பாயிண்ட்ஸ் தான் எதிர்வாதம் வைக்கலாம். என்னன்னு, எவ்வளவு கோடிகள் அம்பானி சேர்த்தாலும் அவன் கூட்ட எடுத்துட்டு போறேன், எங்க போட்டு போறேன் இல்ல. எவ்வளவு அழகான வாழ்க்கை வாழ்ந்தா அது துணியால தான். வயசான பிறகு உடல்லாம் சுருக்கின்ற பிறகு நோய் வந்துச்சுன்னா எதுக்குமே நம்ம பேச்ச அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதுதான் உடல் கேட்கும். இது அவர்களுக்கும் தெரியும். யாரு அல்லாஹ்வை தேடாதவர்களுக்கும் கிடைக்கும் தெரியும், தேடக்கூடிய நமக்கும் இது இந்த நிதர்சனம் உண்மைன்னு தெரியும். அப்ப என்ன விஷயத்தில் நாம இத வந்து முற்படுத்தி அல்லாஹ் கிடைக்கணும்னு தான் வந்திருக்கிறோம்னா, உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியமோ தெரியாத ஒரு ஆன்மீக பெனிஃபிட்டோ இருந்தா தான்
நாம இங்க உட்கார்ந்து இருக்கும் போது தெளிவா உட்கார்ந்து இருப்போம். நான் சொல்ற பாயிண்ட் விளங்குதா? இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா தெளிவா இருக்கும். எல்லாத்தையும் யாரத்தை போட்டு வந்திருக்கா. இப்ப ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நம்ம எல்லாருக்கும் வியாபாரம் தான், பிசினஸ் தான். போனா காசு கிடைக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு இங்க வர்றோம்னா என்னமோ இங்க ஒண்ணு தேடுது. இப்ப கேட்டால ஏன் லேட்டுன்னு, என்ன எக்கச்சக்கமான இடத்துல இருக்கிறேன், இங்க வரணும் இழுத்து அடிக்குது அவளுக்கு. இங்க எப்படியாவது வந்து சும்மா எட்டியாவது பார்த்துட்டு வந்துருவோம் அந்த பர்க்காத்துக்கு. இல்லைன்னா நாமளே தாலீமுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அப்படின்னு தான் காரணம் வந்தது. இப்ப அட்டெண்டன்ஸ் போறதுக்காண்டி இல்ல, என்ன முகத்தை காட்டிவிட்டு நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காண்டி இல்ல, என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாக்குறதுக்கு அப்கோர்ஸ் இதை பேசி முடிக்க முடியாத விஷயம் இது. என்ன பெனிஃபிட் நிச்சயமாக திருப்பி அந்த எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி சுருக்கமா முடிச்சிடலாம். என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குதுல்ல, இத ஒரு மனுஷன் விளங்கிக்கிட்டான்னா நம்மள நடக்கக்கூடிய செயல்பாடுகள், நாம செய்யக்கூடிய முயற்சிகள்னால வரக்கூடிய வெற்றிகள், முயற்சி செஞ்சா ஒண்ணு என்ன வரும், வெற்றி அடைவோம். அல்லது என்ன முயற்சி செஞ்சோம், தோல்வி. கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து 1 மில்லியன் சேர்த்துட்டோம்ல, ஒரு 1 லட்சம் சேர்த்துட்டோம், கொஞ்சமா செஞ்சு வச்சுட்டோம். அதை கொண்டு போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னங்க எல்லா முயற்சியும் பாலா போச்சே அப்படின்லாம் இருக்குது. இதான் துனியா. இத நிதர்சனம விளங்கி கொண்டவர்கள் உலகத்துல எல்லாருமே இருக்கிறார்கள். மாற்று மதத்துக்காரங்களும் இருக்கிறாங்க. ஏன் வாழ்க்கைன்னா லாபம் நஷ்டம் இருக்குன்னு விளங்கியிருக்காங்க. அந்த விளக்கத்துல ஒரு விளக்கம் என்னன்னா, இது அவனுடைய ஏற்பாடுங்கிறது தான் விளக்கம். யார் விளக்கம்? நமக்கு கிடைச்ச விளக்கம் என்னம்ல, அல்லாஹ் இந்த டிராமாவே போடுறான். நீ யார் அந்த இடத்துல, நாம யார் இந்த இடத்துல? அவன் ஆட்டி வைக்கிறான், அவ்வளவுதான். அவங்க மனசு நொந்து போய் இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படுறாங்க. அல்லாஹ்வோட வழிமாறுகளாக இருக்கக்கூடிய நாம், அல்ஹம்துலில்லாஹ், ஆமீன் இருக்கக்கூடிய நாம் அதே லாப நஷ்டத்தை அடைகிறோம். அல்லாஹ் தஆலா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கோ ஆன்மீகத்துல இல்லாதவர்களுக்கோ லாபத்தை கொடுத்து, ஆன்மீகத்துல நுழைஞ்சிட்டுனா நஷ்டமே கொடுத்து அப்படிலாம் வச்சில்ல. 2 பேருக்கும் ஷேக் இப்னு அரபி வைர கடைய இங்க இருந்து இந்த பிளாக் ஃபுல்லா வச்சிருந்தாங்க. கவலையே படாம அல்லாஹ்வோட திக்ர்ல இருந்தாங்க. என்ன கோடீஸ்வரர்களாகிய அவுலியாக்களும் இருக்கிறாங்க, ஒண்ணுமே அடுத்த வேலை கூட இல்லாத ஃபக்கீரான அலிமார்கள் இருக்காங்க. ஆனா 2 பேருடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா நிறைஞ்சிருக்கிறான். பாயிண்ட் என்ன, இது எல்லாம் மூலத்துக்கு என்ன மூலம்? லா இலாஹ கலிமா தான் மூலம். இப்ப லா இலாஹ கலிமா என்னத்தான் சொல்ல வந்திருக்கு, அதைத்தான் நம்ம இப்ப பேசிட்டு உட்காந்து எப்ப பார்த்தாலும் லா இலாஹ பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன பேசிட்டு இருக்கோம் லா இலாஹ பத்தினா, லா இலாஹ இல்லைன்னு அர்த்தம் அவன் தான் நம்மளை செயல்படுத்துறான். என்ன இது என்னங்க பிரயோஜனம், இது தெரிஞ்சுதான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்தாவே என்ன பிரயோஜனம்னு அனுபவிக்கிறதுக்கு தான் சொல்ல முடியும். இப்ப ஒரு விஷயத்த நான் கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னு சொல்றேன், அல்லது இதை பயன்படுத்திங்கன்னு சொல்றேன். பயன்படுத்தி உங்களுக்கு ஒன்றும் டேஸ்டோ அல்ல அது ஒரு பெனிஃபிட்டோ இல்லைன்னா, நீங்க கொடுத்தீங்க, நீங்க சொன்ன மரியாதைக்கு நான் செஞ்சேன், ஐ டோன்ட் சி எனிதிங் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, நீங்க நான் எதிர்பார்த்த பெனிஃபிட்டை அனுபவிக்கிறதுக்கே நீங்க அந்த நிலையில அனுபவித்தவர்கள். நீங்க கொடுத்தீங்கள, நீங்க கொடுக்கலன்னா இது வரைக்கும் வயசு 70 ஆயிடுச்சு, இது வரைக்கும் அது அனுபவிக்காத விஷயத்த நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு வழங்குறதா லா இலாஹ இல்லல்லாஹ். எது 70 வயசாயிடுச்சு, 80 வயசாயிடுச்சு, இப்ப லா இலாஹ கலிமாவை விளங்கி சொல்றது அல்ல, விளங்கி அனுபவிக்கும் போது 70 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு துடிப்பார்ல, அந்த நஷ்டம், அந்த பெனிஃபிட் அந்த நஷ்டத்தை தெரியல. நஷ்டம் எப்போ உனக்கு தெரியுது? 70 வருஷம் வேஸ்ட் பண்றது எப்ப தெரியுது? துனியால இருக்கும் போது அது லாபமா தெரிஞ்சு. என்ன தொழுகை நோம்பெல்லாம் டைம் வேஸ்டா தெரிஞ்சு. இப்ப லா இலாஹ கலிமாவை உண்மையிலேயே சொன்னது பிரகாரம், ஷேகுமார்கள் சொன்னது பிரகாரம் அதை அல்லாஹ் தஆலா ஃபுத்ஹாத் செஞ்சுட்டான்னா, அது விளங்கிடுச்சுன்னா, அது விளங்கிடுச்சுன்னா 2 நிமிஷம் விளங்கிடுச்சுன்னா என்ன 80 ஆச்சு, இப்பவாவது அல்லாஹ் தஆலா கருணை, எப்பவும் கருணை செஞ்சுக்கிட்டு இருக்கான்ற காசு பணத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா அமுக்கி அல்லாஹ் தூரத்தை விட்டான்.
தூரத்தை காசு பணத்தை கொடுத்தோம்னா அல்லாஹ் என்ன தூரமா தான் வச்சிருந்தான். இப்பதான் தெரியுது லாயிலா கலிமா கொடுத்திருந்தா என் சொத்தை எல்லாத்தையும் உன்கிட்டயே கொடுத்திருப்பேன், நீ தானே எனக்கு வேணுங்கிறது விஷயத்தை இப்பதான் நீ எனக்கு வரைக்கும் சொல்ற அப்படிங்கிற அனுபவம் வந்தாதான் லாயிலா இல்ல. ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்றது. எப்படி எனக்கு சொல்ல தெரியல, அதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்க எல்லாருக்கும் அநேகமா ஃபீல் ஆகும். அப்படிப்பட்டது லாயிலா இல்ல. லாயிலா இல்ல என்ன சொல்லுது, என்ன சொல்லுதுங்களா? அவன்தான் அவன்தான் சொல்லுது. இருக்கிறது அவன்தான், இருக்கிறதுனால வர வேண்டியவனும் வெளியே வர வேண்டியவன் அவன். இருக்கிறது அவன்தான், அவன்தான் லாஹிர் பாத்தின். பாத்தின் நம்மள அர்த்தம், நீங்க பார்க்க முடியாம இருந்தாலும் முழுக்க முழுக்க அவனை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. லாஹிர்னா என்ன? எவன் பாத்தினா இருக்கானோ அவன் தான் லாஹிரில இருந்தாவும். நீங்க பார்க்கக்கூடிய ஜட பொருளா இருந்தாலும் சரி, பார்க்க முடியாத இதா இருந்தாலும் சரி, அவன் தான் லாஹிர், அவன் தான் லரரு, அவன் தான் நஃபா. லரர் நஃபனானுங்களா நஷ்டம் கொடுக்கக்கூடியவன், லாபம் கொடுக்கக்கூடியவன். நஷ்டத்தை நவத்திரவன்னா தப்பாவெல்லாம் தப்சீர் செய்யக்கூடாது. நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன், நஷ்டத்தை நீக்கக்கூடியவன், லாபத்தை கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ் தால நஷ்டத்தை யார் கொடுக்குறா முதல்ல நீக்கிறதுக்கு? கொடுக்கிறவன் தான் நீக்கணும். என்ன, அவன் தான் எல்லாமே செய்யறான். இப்படி செஞ்சு அவன் மேல கோபம் வராம, என்ன, எனக்கு முகபத்துக்குரியவனாக அவன் நம்மளை வச்சிருக்கான், நாம அவனை வச்சிருக்கோம்னா என்ன காரணம்? இவ்வளவு கெடுதல் செய்யற மாதிரி அவன் இருந்தோம். நஷ்டம் அவன் தான் கொடுக்குறான்னா கோபம் தானே வரணும் அவன் மேல. அவன் தான் எல்லாத்தையுமே அற்புதமான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது எப்போ வரும்? டோட்டலா அவனை பத்தி தெரியும் போதுதான். டோட்டலா தெரியுதுல்ல, டோட்டலா தெரிகிற வழியில நம்ம போயிட்டு இருக்கும் போது அப்படி இருக்குது. லாயிலா கலிமாவை விளங்கி முடிக்க முடியாது. லாயிலா கலிமாவை முழுமையா விளங்கி வாழ முடியாது. ஆனால் அவன்கிட்ட நம்மளை ஒப்படைக்க ஆரம்பிச்சிட்டோமானால் லாயிலா கலிமாவுடைய அந்த சுவையை, பேரின்பத்தை அவன் அனுபவிக்க வைப்பான். அனுபவிக்க வைக்கும் போது நமக்கு வியாபாரமா செப்புன்னு போயிட்டோம், நம்மளுடைய துனியாவுடைய படிப்பெல்லாம் செப்புன்னு போயிடும். விட்டுட்டுலாம் வரமாட்டோம், நமக்கு பொறுப்பும் வந்துடும். எங்க குழந்தை புள்ள எல்லாம் இருக்குதுங்கிறது பொறுப்பும் வந்துடும். ஆனா நீங்க உழைக்கல, உங்கள இருந்து அல்லாஹ் தாலா தான் உங்க குடும்பத்தையே காப்பாத்துறான்னு வழங்க ஆரம்பிச்சிடும். நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் அவன் தான் காப்பாத்துறான். எனக்கு நல்லது அவன் தான் செய்யறான், என்ன, என் குடும்பத்துக்காக நல்லது அவன் தான் செய்யறான். எனக்கு கெடுதல் செய்யற மாதிரி இருந்தாலும் அந்த கெடுதலில் அல்லாஹு தாலா எனக்கு ஹைரே ஹைர் தான் செய்யறான் விளங்க ஆரம்பிச்சிடும். நமக்கு ஒரு எதிரி இருக்காரு, அவர் வந்தாவே பிரச்சனை இல்லைங்கும் போது அவர் இருக்கிறதுனாலதான் நீ இன்னும் ஒழுங்கா இருக்கிற. அவர் இல்லைன்னா ஏற்கனவே வீணா போயிருக்கும், ரொம்ப வீணா போயிருக்கும். எல்லாரும் அன்பா இருக்காங்க என் மேல, நானும் ரொம்ப கோடீஸ்வரனா இருக்கிறேன், எல்லா அந்தஸ்தும் இருக்குது, நீங்க எல்லாரும் என் மேல அன்பா இருக்கிறீங்க, என்ன இருக்குது முன்னேறதுக்கு? ஏதாவது பிரச்சனை கொடுத்தாதான் என்ன, ஏதாவது குறை இருக்கிறது தெரிஞ்சு நான் முன்னேற முடியும். அதனால எதிரிகள்லாம் யாரு நமக்கு? அல்லாஹ் தஆலா அனுப்பிய ஹைர்கள். சொல்லப்போனா ஹைர்னால வரக்கூடிய பிரயோஜனத்தை விட ஷர்னால வரக்கூடிய பிரயோஜனம் தான் லாயிலா கலிமாவை அதிகப்படுத்தி விடும். வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம அடி வாங்க லாயிலா கலிமா விளங்க ஆரம்பிச்சு. அவ்வளவுதான், லாயிலா கலிமா சொல்லிட்டீங்களா, லாயிலா கலிமா விளங்க ஆரம்பிச்சிட்டீங்களா, அதை புழங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனா புழங்க தெரியலையே ஒரு வருத்தம் இருக்குல்ல, அது யார்கிட்ட போய் சொல்றது? அல்லாட்ட தான் சொல்லணும், அல்லாட்ட தான் சொல்லணும். எனக்கு ஒழுங்கா விளங்க தெரியலையே. யார் கொடுத்தா கலிமாவை? அல்லாஹ் கொடுத்தான், ஷேக் தான் கொடுத்தாங்க. நான் எல்லாமே ஒன்னாதான் வச்சு சொல்றேன், ஷேக் ரசூல் அல்லாங்கிறது ஒன்னாதான் வச்சு சொல்றேன், கொடுத்தது. ஆனா எனக்கு புழங்குற அளவுக்கு எனக்கு விளக்கம் இல்லை. அந்த கலிமாவை ஆயின்னு வேற சொல்றீங்க, புழங்கவே தெரியல, எப்படி ஆயிடுறது? அதுவும் தெரியல. இப்ப யார்கிட்ட அழுவுறது? அல்லாட்ட தான் அழுவுது. உங்களோட அழுகையை அல்லாஹ் தாலா ரொம்ப விரும்புறான். அல்லாஹ் தாலா நம்மள்கிட்ட அழுகையை விரும்புறான். நிர்கதியா நிக்கிறீங்களேன்ட்ட, உன்னை காசு காப்பாத்தாதுன்னு விளங்கிட்டு இல்லை. இப்போ உன்னுடைய
குலம் கோத்திரம் உன்னுடைய உன்னுடைய அழகு உன்னுடைய ஆரோக்கியம் எதுவுமே உன்னை காப்பாத்தாது. எது காப்பாத்தும்? நான் தான் உன்னை காப்பாத்து. அத சொல்றதுக்கு தான் வாழ்க்கை வாழ்றதுங்கிறது. எது? லா இலாஹ இல்லல்லாஹ் வாழ்க்கை வாழ்றது. அப்படி வந்துருச்சுன்னா எதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நம்மளை கொண்டு வந்தானோ, அல்லாஹ்வுடைய முகப்பத்துக்குரியவர்களாக கொண்டு வந்தானோ, அந்த அச்சீவ்மெண்ட் அல்லாஹ் தஆலா அடைய வச்சிருவான் அவன். நாம போய் அடையிறது கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்சிலயே அடங்க மாட்டான். அவன் குர்சில உட்கார்ந்திருக்கான்னு வேற சொல்லிட்டு கிடக்குறோம். அரிசில இருக்கிறானா? அரிசில குர்சி இருக்குதான். ம். இப்படி சொல்லி ஒரு பக்கம் பைத்தியக்காரத்தனமா தெரியுதா இல்லையா? ம். அவ்வளவு பெரிய குர்சில அல்லாஹ் போய் உட்கார்ந்தானா குர்சி பெருசா போயிடும். அதோட பெருசு அரிசி. அ. மூமின்ட கல்பு அரிசுல்லா. நான் இத்துணூண்டு இருக்கேன். நான் 6 அடி 5 அடி இருக்கிறோம். எனக்குள்ள அல்லாஹ் இருக்கானா? அப்ப எங்க விளங்குச்சு? இப்ப இது விளங்க வேண்டிய விஷயமா? விளங்க முடியாதுன்னு அல்லாஹ்விட்ட ஒப்படைக்க வேண்டிய விஷயமா? ஒப்படைக்க வேண்டிய விஷயம். விளங்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ். விளங்க முடியாதுங்கிறது தான் விளக்க சொல்றோம். விளங்குன்னா அறிஞ்சிக்கன்னு சொல்றதெல்லாம் என்ன? அறிய முடியாதுன்னு விளங்கிக்கங்கிறதுக்கு. அந்த பாயிண்ட்க்கு நான் வரவே இல்ல. என்ன? அறிய முடியாதுங்கிற விஷயத்த அறிஞ்சிக்கன்னு சொல்றதுக்கான்னு சொல்ல வரல. அது சொன்னா பெரிய சப்ஜெக்ட் ஆயிடும். விளக்கம்த்துக்கு என்ன? போன வாரம் பேசுனது என்ன? அ இபாதத்துக்கு நம்மள படைச்சான்னு. என்ன? அப்ப சொன்னோம் காலைல இருந்து எந்திரிச்சது வரைக்கும் ஒண்ணுக்கு போறதுல இருந்து டாய்லெட் போற வரைக்கும் இது பேர் இபாதத். ஏன்? அவன் தானே செஞ்சு விடணும் எல்லாத்தையுமே. கழுவி விடுறது மட்டும் இல்லம்ல. முதல்ல செரிக்க விட்டா தானே கழுவ விடும். ம். வாய்க்குள்ள நுழைகிறதுக்கு முதல்ல வாய அசைக்க வைக்கணும். எல்லாமே அவன் தான் செய்றான். டாய்லெட்ட பார்த்த உடனே உங்களுக்கு என்னென்னலாம் வழங்கணும்? அக்குத்தாலாவுடைய அவனுடைய எல்லா வேலைகளையும் அவன் தான் செய்றான்னு விளங்க ஆரம்பிச்சு. எதெல்லாம் அல்லாஹ் பக்கமே ப அனுபவிக்கிறோமோ, அது எல்லாம் இபாதத் தானே. இப்ப நீங்க டாய்லெட்டுக்கு போனீங்க, இபாதத் செஞ்சீங்களா? டாய்லெட்டுக்கு போனதுங்கிறது வெளிப்பாடு, வெளிப்பார்வை. டாய்லெட்டுக்கு போயிட்டு 10 நிமிஷம் வந்தாரு. ஆனா என்ன போய் செஞ்சுட்டு வந்தீங்க 10 நிமிஷம்? இபாதத் செஞ்சுட்டு வந்தோம். ஏன்? அந்த அரஃப் தெரிஞ்சதுனால. அப்படிப்பட்ட பாக்கியத்தை தான் நாம இங்க அனுபவிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். இப்ப நம்ம ஷேக்கிட்ட கைய பிடிச்சோம்னா, இப்படி இருக்கும்போது நீங்க கோடீஸ்வரருங்க, ஏழையாறீங்க. இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அல்லாஹ் பக்கம் இருக்கிறதற்கு கோடான கோடி மக்கள் நம்மள மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கான். இதுதான் ஆனந்தமான விஷயம். வெற்றிகரமான விஷயம். ஆஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹ். அதானே? نبير قلوبنا بنور معرفتك أبدا وتعلم اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك توفيق طاعتك يا الله يا رحمن يا رحيم اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واسعة ورحمة نازلة توبة كاملة وبركة كاملة من كلام روح سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لنا باب الخير وباب البركة وباب الرزق وباب القوة وباب السلامة وباب العافية وباب الأولاد باب الدين في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا الله يا الله يا رحمن يا رحيم يا الله كلمة النعيم صلى الله عليه وسلم எந்த கயிறை கேட்டார்களோ அனைத்து விதமான கயிறை அனைவருக்கும் கொடுப்பாயாலா எந்த சரை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்து விதமான சரகுகளுக்கு எங்களை பாதுகாப்பாயாலா யாழா எங்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னித்துடையாலா காயத்தினுடைய பாவங்களை மன்னித்துடையாலா அனைமக்களுடைய பாவங்களை மன்னித்துடையாலா உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார்கள் உருவாக்கினர் மற்றும் உலகம் முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்துவாயாலா வாழக்கூடிய காலமெல்லாம் நின்று வழங்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுப்பாயாலா மருத்துவமனை சிரமம் துன்பங்களை வச்சு நிரந்தரமாக நான் பாதுகாப்பாயாலா படைப்பினங்களுடைய தீங்குகளுக்கு எங்களை பாதுகாப்பாயாலா கைத்தான் நப்சுடைய தீங்குகளுக்கு எங்களை பாதுகாப்பாயாலா எங்களுடைய மறைவுக்கு பின்னால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய காலியான பிள்ளைகள் எங்களுக்கு கொடுப்பாயாலா எது நான் தர்பாரை ஒளிமயமாக்குவாயாலா விளையாட்டுகளை உயர்த்துவாயாலா இல்லல்லாஹ் விளங்கி எப்படி அவர்கள் மக்களுக்கு போதனை செய்து எங்கள் அனைவரையும் அல்லர்களுக்கு உகப்பானவர்கள் ஆக்கினார்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்கள் அனைவரும் கொடுப்பாயாலா யாழ்லா யாழ்லா யா ரஹ்மான் யா ரஹீம் சொன்னான் فإن لم تغفر لنا وترحمنا لنكن من الخاسرين
يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإسلامك وإيمانك يا الله. اللهم اجعل في جسمنا نورا وفي قلبنا نورا وفي روحنا نورا واجعلنا نورا. اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. وصلي يا ربي على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.